வினையிலை குழுமத்தைச் சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். பாம்பன் சுவாமிகள் அருளிய பெரு வேண்டும் பதிகம் பற்றி சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சிவத்திரு தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். சாந்தாமா நால்வர் துதி பாடுங்கம்மா. சாந்தாமா. திருவடி வணக்கம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நன்றி அம்மா. அடுத்ததாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஜானகி அம்மா வாருங்கள் அம்மா விநாயகர் துதி பாட. திருவடி வணக்கங்கம்மா. பாடுறங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பிடியதன்னூறு உமை கொலமிகு கரியது படி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கனபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறையிறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. வரவேற்புரை. முருகப்பெருமானை வசியம் செய்யக்கூடிய மிகச் சிறந்த வேலுண்டு வினையிலை குழுமத்தை சார்ந்த அனைத்து அடியார்களையும் பணிவோடு வணங்கி வருக வருக என்று அன்போடு மீண்டும் ஒருமுறை வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர் திருவாசக அமர்வின் குருவானவர் சைவ சித்தாந்த நாயகர் எண்ணமும் செயலுமாக இருக்கக்கூடியவர் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் ஊடகவியலாளர், பாடல் ஆசிரியர், எண்ணிய காரியம் கைகூட நாள்தோறும் முருகப்பெருமான் பாடலை நமக்கு அனுப்பி மகிழச் செய்யக்கூடியவர் இசை ஞானி சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். தர்மத்தின் வழியில் நின்று அறம் வளர்க்கும் அரங்க நாயகியாக திகழும் சிறந்த ஒருங்கிணைப்பாளராக திகழும் பிறவி பயனே இறைவனை அடைவதற்கே என்று இறையருள் பெற்றவராக திகழும் நமது சிவத்திரு பிரேமா அம்மா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தை மிகச் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் அங்கவை அம்மா அவர்கள், சாந்தாமா அவர்கள், ஜானகி அம்மா அவர்கள், சந்திராமா அவர்கள் மற்றும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். பாம்பன் சுவாமிகள் அருளிய பெரு வேண்டுகோள் பதிகம் பற்றி சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் சிவத்திரு தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக பணிவோடு வரவேற்கின்றேன். மனக்குறை நீக்கும் மகான்களில் சிறந்தவர் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். அவர்களுடைய அடியார்களில் மிக மிக சிறந்த அடியார்களாக திகழ்பவர் நமது சிறப்பு விருந்தினர், சிறந்த ஒழுக்க சீலர், தமிழ் அன்னையின் ஒழுக்க சீலராக திகழ்ந்து வருபவர். அப்பனும் சுப்பனும் அபிஷேக பிரியர்கள் போல் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளும் சிவத்திரு தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களும் முருகப்பெருமானின் அருளாசி பெற்ற
அருளாளர்கள். பாம்பன் சுவாமிகள் அருள் என்ற யூடியூப் சேனலை நடத்தி மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பர். புத்தகம் வாசிப்பதையே நேசிப்பவராகவும் சுவாசிப்பவராகவும் திகழக்கூடியவர். அதிலும் பாம்பன் சுவாமிகள் அருளிய நூல்களை படித்து அறிந்து ஞானம் பெறக்கூடியவர். சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த கட்டுரையாளர், எண்ணும் எழுத்தும் எழுதுவதில் வல்லவர், எண்ணற்ற தலைப்புகளை எழுதக்கூடிய கட்டுரையாளர். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்ற திருமூலரின் பாடலுக்கு ஏற்ப தன் குருவான ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளை ஒரு வலைதளத்தை அவர்களுடைய பெயரில் மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டு வருபவர் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள். பாம்பன் சுவாமிகள் அருளிய வேண்டுகோள் பதிகம் பற்றி சிறப்பு சொற்பொழிவாற்ற வருக வருக என்று ஒருமுறை அன்போடு இருகரம் கூப்பி வரவேற்பது உங்கள் மதுரை வள்ளியம்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடபவன முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா, மேடை இனி தங்கள் வசம். நன்றி, வணக்கம். அம்மா ஸ்கிரீன் ஷேர் பண்ணோம். எனக்கு ஆக்சஸ் கொடுக்குறீங்களா? நீங்க போடலாங்கய்யா, யார் வேணா நீங்க போடலாங்கய்யா, ஒண்ணு போட்டுக்கலாம். ஒரு நிமிஷங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? வருதுங்கய்யா, நல்லா வருது. நன்றிங்கம்மா. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. அருளாரடி போற்றும் அன்பர்க்கு அருள் செய், அருளே நமக்காதிக்கம். பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு, அவர் தம் சீடரான ஸ்ரீ சுப்பிரமணியதாசர் திருவடிகளையும் வணங்கி கொண்டு, இவ்வவையின் கண் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கி கொண்டு என்னுடைய இன்றைய நாள் சொற்பொழிவினை தொடங்குகின்றேன். இந்த வாய்ப்பு பெருமாமா அவர்கள் மூலமாக பாம்பன் சுவாமிகளின் கருணையால் எனக்கு இன்றைய இந்த பெருவேண்டுகோள் என்னும் இந்த பதிகத்தை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சொற்பொழிவை தொடங்குவதற்கு முன் ஒரு சின்ன குறிப்பை மட்டும் சொல்லிக்கிறேன். அம்மா அவர்கள், வள்ளியம்மா அவர்கள் முருகனடியார் மீது கொண்ட ஒரு அவர்களுடைய அன்பினால அளவிற்கு அதிகமா என்னை புகழ்ந்துட்டாங்க. நான் பேச்சாளர், எழுத்தாளர் அதெல்லாம் எதுவுமே இல்லை. மிகவும் சாதாரண ஒரு பாமரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு ஆள்லாம். அதனால அதையும் சொல்லிக்கொண்டு, ஏன்னா கொஞ்சம் அது நம்ம ஏத்துக்கிட்டோம், அதை உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, தலையாட்டிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தவறாகிடும். அதனால நான் அதை சொல்லிக்கொண்டு நான் என்னுடைய இன்றைய சொற்பொழிவை தொடங்குகிறேன். வள்ளியம்மா அவர்கள் மன்னிக்கணும், மறிச்சு பேசுறதுக்கு மன்னிக்கணும். நீங்க அன்பினாலதான் சொன்னீங்க, இருந்தாலும் ஆனா அதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு என்னுடைய இன்றைய நாள் சொற்பொழிவை தொடங்குகின்றேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் பெருவேண்டுகோள் அப்படின்ற ஒரு 10 பாடல்கள் அடங்கிய ஒரு பதிகம் தான். இந்த பெருவேண்டுகோள் பதிகத்தை பாம்பன் சுவாமிகள் ஸ்ரீமத் குமாரசுவாமியம் அப்படிங்கிற ஒரு நூல்ல ஒரு பாடலா இந்த பதிகம் வருது. ஸ்ரீமத் குமாரசுவாமியம் அப்படிங்கிற அந்த நூல் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நூல். அது அந்த நூல் முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள் அத்தனை, அதாவது முருகப்பெருமானுடைய புராணம், ஸ்காந்த மகா புராணத்துல இருந்து பாம்பன் சுவாமிகள் என்ன பண்றாரு, அதை மிகவும் சுருக்கி எக்ஸ்ட்ராக்ட் ஆக்கி ஒரு 600 பாடல்களுக்குள்ள அந்த திருவிளையாடல் சொல்லி, அந்த ஒரு திருவிளையாடலா சொல்லி அந்த முருகப்பெருமானுடைய முழு புராணத்தையும் இந்த ஸ்ரீமத் குமாரசுவாமியம் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல மிக தெளிவாக குழப்பங்கள் இல்லாம, அதாவது இடைசர்கள் முருகப்பெருமானுடைய வரலாறுல நிறைய இடைசர்கள்லாம் வந்திருக்கு. அதையெல்லாம் நீக்கிட்டு தெளிவான
புராணம் என்ன, தெளிவான தத்துவார்த்த கதை என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்ரீமத் குமாரசாமியத்துல சொல்லியிருக்காரு. அந்த முருகப்பெருமானுடைய புராணங்கள்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் சாமிகள் வந்து சேத்திர காண்டம், பலத்திர பொருட்காண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவருடைய விஷயமா அசோக சாலவாசம் அப்படிங்கிற அந்த கால்முறை வேறுபட்ட நிகழ்ச்சிகளையும் பதிவு செஞ்சிருக்காரு. அது தவிர மற்ற தூத்திர பாடல்களையும் இந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு. அப்படி இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பெருவேண்டுகோள் என்ற பாடல். இந்த பெருவேண்டுகோள் அப்படிங்கிற இந்த பாடலுக்கு தலைப்பு வந்து சாமிகள் பெருவேண்டுகோள் அப்படின்றார். பெருவேண்டுகோள் அப்படின்னா பெரிய வேண்டுகோள்னாலே ஒண்ணு நம்ம வந்து ஒரு இறைவனிடம் இறைஞ்சி கேட்கறது. அந்த இறைவனுடைய இறைஞ்சி கேட்கறதுல பெரிய விஷயமா கேட்கறது எது அப்படின்னா இந்த பெருவேண்டுகோள். இந்த பெருவேண்டுகோள் அப்படி என்ன கேட்கிறாரு சாமி, பெருசா என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனை மறவேல் அப்படின்னு ஒரு பதிகந்தோறும் கேட்கிறாரு. ஏன்னா இறைவன் நம்மள வந்து இறைவன் வந்து எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறான், எல்லா உயிர்களையும் மறக்காம தான் இருக்கான். அந்த சைவ சித்தாந்த தத்துவங்கள்லாம் சாமிகளுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அவர் கொண்ட பக்தியின் மேலீட்டால அவர் வந்து அந்த உணர்வுல அந்த அன்புல வந்து என்னை மறவேல்னு சொல்றாரு. சாமிகள் வந்து இன்னொரு பதிகம் ஒண்ணு இருக்கு, அது வந்து தனி எழிலா சுரும்பு அப்படின்னு ஒரு பதிகம். அதுல என்ன சொல்லுவாருன்னா, உன் மீது வைத்த உன் மீது நான் வந்து வச்ச நட்பு வந்து என்றைக்கும் வந்து அது இடைவிடாமல் இருக்கும். ஆனால் நீயும் என் மீது வந்து அந்த வைத்திருக்க புரியும் இடைவிடாம இருக்கு. ஆனா ஒரு காலத்துல நீ என்னை மறந்தாலும் நான் உன் மீது எந்த குற்றமும் உரைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த அடிமை நெறியில இருக்கின்ற சாமிகள் முருகப்பெருமான் ஒரு காலமும் தன்னை வந்து மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி விண்ணப்பங்களை வைத்து பாடின பாடல் தான் அடிக்கடி பாராயணம் செய்யற பாடலாகவும் இந்த பாடல் இருக்கு. அதனால இந்த பாடலையே பேசலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன். அதுபடி இன்றைக்கு நம்ம இந்த பாடலை பத்தி சிந்திக்கலாம். இந்த பாடல்ல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடல்ல வந்து 10 பாடல்கள் வருது. இந்த 10 பாடல்களையும் சாமி என்ன பண்றாருன்னா 10 வரலாறுகளை பதிவு செய்யறாரு. இந்த புராண காலம் தொடங்கி தற்காலம் வரை, சாமிகளுடைய காலம் வரைக்கும் நடந்த எல்லா அனுபவங்களையும் என்ன பண்றாருன்னா சாமிகள் இறைவன் வந்து எப்படி, முருகப்பெருமான் வந்து எப்படி ஒவ்வொருத்தர் அடியார்களுக்கும் அருள் செஞ்சார் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு பதிகத்திலேயே சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பெருமானே என்னை நீ மறக்காத, என்னை மறவேல் அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு பதிகங்களையும் பாடியிருக்காரு. அந்த ஒரு 10 கதையும் இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்றேன். முதல் பாடல் வந்து பாத்தீங்கன்னா, இது முதல்ல எப்படி பாடுறாங்க அப்படிங்கிறது பாடிடலாம். இது வந்து ஒரு விதமா அதாவது ஒரு மரபு கவிதையில் அமைஞ்ச ஒரு பாடலாக இருக்கும் பட்சத்துல அது பல ராகங்கள்ல பாடலாம். அது எல்லாத்துலயும் அந்த இசை அதுதான் அந்த கவிதையுடைய அந்த பாடலுடைய சிறப்பு. அதுதான் எல்லா விதமான ராகங்கள்லயும் அது வந்து பல விதமான ராகங்கள்ல அந்த பாடல் வந்து அழகா உட்காரும். அதுதான் அந்த மாதிரியான சொற்கட்டுகளை கொண்டு இந்த யாப்பு அமைச்சிருக்கிறதால இது பல ராகங்கள்ல பாடலாம். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ராகத்துல நான் பாடுறேன். கண்ணாயிரமுடையான் முளை கனவிற்சரணார் கண் எண்ணாயிரமுடையுதி இருந்தே சிறை மீட்பேன் உண்ணாய் துயர் என்றோதிய உடையா ஒளிர்பூவள் வண்ணா அயில் மண்ணா என்னை மறவேல். இதுதான் இந்த பதிகத்துடைய முதல் பாடல். இந்த முதல் பாடல்ல கந்த புராணத்துல நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து சாமி வந்து இங்க பதிவு செய்யறாரு. அதாவது கண்ணாயிரம் உடையான், அத முதல்ல நான் கதையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பாட்டோட விளக்கத்தை பார்த்தா ஈஸியா இருக்கும். அதாவது இந்திரன் இருக்காரு இல்லைங்களா, அந்த இந்திரனுடைய மகன் வந்து மகன் சயந்தன் அப்படின்றவரு. அவர் வந்து என்ன பண்றாரு, சிறையில வந்து சூரபத்மன் வந்து அவரை சிறையில அடைச்சிடறான். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சயந்தனை வந்து அடைச்சிருக்கும் போது சயந்தன் வந்து மிகவும் கவலை கொண்டு தன்னுடைய அப்பாவை காணவில்லையே, தன்னுடைய தாயையும் காணவில்லையே, நம்மளும் வந்து சிறையில துன்பம் பட்டுக்கிட்டு இருக்கோமே, நமக்கு என்னைக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி கவலை கடல்ல மூழ்கி இருக்கிற அந்த தருணத்துல முருகப்பெருமான் வந்து மயில் வாகனத்துல வந்து அந்த இடத்துல எழுந்தருளி, நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் வந்து உன்னை வந்து சிறை மீட்பேன் அப்படின்னு சொன்ன அந்த பூவல் வண்ணா அப்படின்னு சொல்லி சாமி வந்து சொல்லி அந்த அப்படிப்பட்ட கருணை கொண்ட கடவுளே என்னை மறவேல் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம பாட்டை பார்க்கலாம். கண்ணாயிரம் உடையான். இந்த இந்திரனுக்கு வந்து ஒரு புராண கதை இருக்கு. அந்த புராண கதைப்படி பார்த்தா ஒரு முனிவருடைய சாபத்தால இந்திரனுடைய உடல்கள் முழுவதும் 1000 கண்கள் வந்துடுச்சு. இதுக்கு பின்புறத்துல ஒரு கதை இருக்கு, அந்த கதையை நான் போல, அது வேண்டாம். ஆனா அந்த கதையை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கதையின்படி இந்திரனுக்கு 1000 கண்கள் இருக்கா, உடம்பு முழுக்கவே கண்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவனுக்கு வந்து கண்ணாயிரம் உடையான் இந்திரன். அவனுடைய முளை அப்படின்னா இப்ப முளைச்சி வருது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, முளை அப்படின்னா அவனுடைய மகன்.
கண்ணாயிரம் உடையான் முளை. அவனுடைய கனவுல அவன் வந்து கலங்கி அந்த சிறையில இருக்கின்ற நேரத்துல கனவில் சரண் கண் அப்படின்னா சரண், இது எப்படி படிக்கணும் அப்படின்னா சரண் ஆர் கண் எண்ணாயிரம் உடை ஊர்தி. அதாவது மயில சொல்றாரு. அதாவது மயில் தான் முருகப்பெருமானுடைய திருவடியை தாங்குது, சரண் ஆர், அதனால சரண் ஆர் சொல்றாரு. கண் எண்ணாயிரம் உடைய ஊர்தி, அதாவது மயில் தொகையில மயில் பீலியில 8000 கண்கள் இருக்கு. அததான் சாமி வந்து இங்க என்ன சொல்றாரு, கண் 8000 உடை ஊர்தி. அந்த மயில்ல இருந்தே சிறை மீட்பேன், நான் உன்னை வந்து சிறையில இருந்து விடுவிச்சிடுவேன். உன்னாய் துயர், நீ வந்து எந்த கவலையும் பட வேண்டாம். உன்னாய் துயர் என்று ஓதிய உடையா, அப்படிப்பட்ட உடையவனே, அதாவது எல்லா உயிர்களையும் தன்னகத்தே உடையவனே, எல்லா பொருட்களையும் தன்னகத்தின் உடையவனே அப்படின்னு சொல்றாரு. உன்னாய் துயர் என்று ஓதிய உடையா ஒளிர் பூவல். பூவல் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா செம்மண், அதாவது சிகப்பை குறிக்கிற அது சொல்லு. அந்த சிகப்பு வந்து பூவல் அப்படின்னா செக்கச்சவேந்து, அதாவது செம்மேனி அம்மான்னு முருகப்பெருமான சொல்றோம் இல்லையா, அதை தான் இங்க சாமி சொல்றார். பூவல் வண்ணா, அந்த பூ, அதாவது இந்த பூவல் வண்ணம் சிவப்பு நிறத்துல உடைய வண்ணம் உடையவனே. அயில் மண்ணா, அயில் மண்ணானா வேலுக்கு வந்து அயில் என்ற ஒரு வேறொரு சொல்லு இருக்கு. அந்த வேல் அயில் மண்ணா எனை மறவேல் எனை மறவேல். இதுதான் முதல் பாடல்ல பாம்பன் சாமிகள் சொல்ற பாடல். அடுத்த பாடல், இந்த பாடலையும் பாடிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அறிவேறு சயகி சௌவியனார் சீடனடங்கா நெறியாள் அணை ஐம்பாதக நெடிலை கலை இறைவா பொறியா அருள் நிலையா அதி புனிதா அயில் முதல்வா வரிதேதுமில் குமரா எனை மறவேல் எனை மறவேல். இது இரண்டாவது கதை. இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது பாடல்ல வருகின்ற கதை என்ன அப்படின்னா, உபநிடதங்கள்ல வந்து இந்த கதை வருது. இது வந்து சயகி சௌவியனார் அப்படின்னு சொல்லி ஒரு மகான் இருக்காரு. அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா அறிவு ஏறிய அறிவு மிஞ்சிய வந்து ஞானத்தால் மிஞ்சிய ஒரு உண்மையான ஒரு துறவி, உண்மையான ஒரு குருநாதர் அவர். அவருடைய பெயர் வந்து சயகி சவ்வியன்றது அவருடைய பெயர். அவர்கிட்ட வந்து ஒரு சீடன் ஒருத்தர் இருக்கான். அந்த சீடன் வந்து என்ன பண்றான்னா அடங்கால் நெறியா, அதாவது கிரமம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை இருக்கு. கிரமம்னா முறை அப்படின்னு அர்த்தம். அக்கிரமம் அப்படின்னா முறை இல்லாதது. போட்டா அது நெகட்டிவ் ஆயிடும். அக்கிரமம் அப்படின்னா முறை இல்லாதது அப்படின்னா நியாயம் அநியாயம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்ப அடங்கும் நெறி அடங்கா நெறிங்கிற மாதிரி இங்க சாமி சொல்றாரு. அடங்கா நெறியால் யாருக்கும் அடங்காத அவன் வந்து என்ன பண்றான், பஞ்சமா பாதங்களையும் செஞ்சிடறான். அது என்ன அப்படின்னா, அவன் மது உண்டுட்டு தன்னுடைய தாயையே வந்து புணர்றான். அப்போ புணரும் போது அவருடைய தந்தை வந்து என்ன பண்றாரு, அதை தடுக்க வர்றாரு. அந்த தந்தையும் கொலை பண்ணிடுறான். அப்படிப்பட்ட மகா பஞ்சமா பாதகங்களை செஞ்ச ஒரு சீடன் அவருக்கு இருக்கான். அந்த சீடனை வந்து இந்த உண்மை தெரிஞ்சவனே குருநாதர் என்ன பண்றாரு, நீ இனிமேல் கண் முன்னாடியே இருக்கக்கூடாது, நீ வந்து எங்கேயாவது ஓடி போயிடு, உன்னுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தம் என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை வந்து விலக்கிடுறாரு. அப்போ வந்து அவன் வந்து என்ன பண்றான், அதுக்கப்புறம் மனம் திருந்தி மனம் வாடி இந்த எடுத்த பிறவி வந்து வீணாயிடும் போல இருக்கு, நம்ம எப்படியாவது அதாவது எப்படியாவது முக்தி அடைய வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி அழுகிறான். அதாவது அவனுடைய செஞ்ச பாவத்தை அவன் திருந்தி வருந்தும் போது எந்த கடவுளும் முருகப்பெருமானுக்கு வந்து, அதாவது அவனுக்கு வந்து அருள் செய்ய முடியல. அப்போ வந்து முருகப்பெருமான் மட்டும்தான் அவனுக்கு வந்து கருணை புரிந்து அவனுக்கு அந்த முக்தி நெறியை வந்து கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இந்த பதிகத்துடைய இந்த பாடல். இதுல வந்து இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம ஆழமா யோசிக்கணும். என்ன பாவம் செஞ்சாலும் முருகன் மன்னிச்சிடுவாரா அப்படின்றத நம்ம அப்படி வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. எந்த பாவம் செஞ்சாலும் முருகன் தண்டிப்பார். முதல்ல அதுல வந்து நம்ம தெளிவா இருக்கணும். அப்போ வந்து ஆனாலும் நமக்கு வந்து மரக்கருணை உண்டு. அதாவது இறைவன் வந்து தண்டிச்சாலும் நமக்கு ஏதாவது ஒரு கருணையை வந்து அந்த அந்த தண்டனையில இருந்து நம்மளை வந்து கொஞ்சம் எளிமையா வந்து அந்த வினையை நீக்குவாரே தவிர தண்டனை கண்டிப்பா உண்டு. நம்ம பாவம் செஞ்ச அடியாராக இருந்தாலும் பாவம் செய்தால் அதற்கான தண்டனை எப்பயுமே உண்டு. அதை நம்ம மறக்கக்கூடாது. அதனாலதான் நீங்க வந்து திருப்பூர் சிதம்பர சாமிகள் பாடல் கூட ஒண்ணு இருக்கும். ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே. இப்படி சொல்றாரா, நான் என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு நான் மன்னிச்சிருவேன் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி நியாயம் இருக்கும்? இப்போ நியாயமா ஒருத்தர் வாழ்றான், நான் தப்பு பண்றேன், ஆனா நான் அடியாரு, அவன் வந்து நியாயமா வாழ்ந்தாலும் அடியார் இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ அவனுக்கு என்ன வந்து நான் என்ன தப்பு பண்ணாலும் என்ன மன்னிச்சிருவாரா அப்படின்னா மன்னிக்க மாட்டார் தான். அப்போ அதனாலதான் அடுத்த வரை சொல்றாரு, நீதி தலைக்கின்ற பொருள் தனி முதலே. அப்ப நீதியும் தலைக்க வைப்பான், என்னையும் வந்து தண்டிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, எனக்கு மரக்கருணை புரிஞ்சு என்னை வந்து ஈடேற்றுவான் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதனால வந்து அந்த நீதி தலைக்கின்றதுல இருந்து முருகன் வந்து ஒருபோதும் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டார்.
அந்த நீதியை வந்து கண்டிப்பா கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம மறக்க கூடாது. அது வந்து ரொம்ப இது ஒரு நுட்பமான இடம். என்னன்னா நம்ம தண்டனையை அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைய வளர்க்குறோம் அப்படின்னா அந்த குழந்தை தப்பு செஞ்சா நம்ம அடிக்கணும். அடிச்சாதான் நம்ம நல்ல அந்த அடிச்சு திருத்துறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து இறைவனும் மரக்கருணை புரிவான். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வந்து நான் அடியாரு எனக்கு வந்து எந்த தண்டனையும் கிடைக்காது அப்படின்னு நினைச்சா அது தவறு. நான் வந்து நிறைய திருப்புகள் பாடுறேன், அதனால நான் வந்து மற்றவங்களை என்ன வேணாலும் திட்டலாம், அதனால வந்து எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, என்னை முருகன் பார்த்துப்பான் அப்படின்னா அது ஆணவமான செயல் தான். அப்படி நினைக்க கூடாது. அடியார் என்பவர் தவறே செய்யாம இருக்கணும். ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே, நம்ம அடியாரா அப்படின்னு நம்ம வருந்தினா மட்டும்தான் நமக்கு வந்து முருகனுடைய அருள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கணும். அதாவது முருகன் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார் அப்படின்னா அது அவருடைய கருணையை சொல்றதுக்காக இந்த இடத்துல இந்த பாட்டை சொல்றோம். அறிவு ஏறு சயகி சவ்வியனார், அறிவில மிகுந்த ஞானத்தில் மிகுந்த சயகி சவ்வியனார் சீடன், அவனுடைய சீடன் ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து அடங்கா நெறியால் அணை ஐம்பாதக நெடில், அவனுக்கு வந்து ஐம்பாதகத்தையும் செஞ்சுட்டான். ஐம்பாதக அந்த நெடில், அந்த வலி இருக்கு பாத்தீங்களா, நெடில்ன்றது இந்த இடத்துல வலி, அதாவது வலிமை, அந்த அந்த பாவத்துடைய வலிமையை வந்து அப்ப குறைக்க முடியாம இருக்கான். அடங்கா நெறியால் அணை ஐம்பாதக நெடிலை கலை இறைவா, அதை கலைச்சிட்டாரு, அதை வந்து அந்த நீக்கிட்டாரு. நெடிலை கலை இறைவா பொறியாய். பொறியாய் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறி அப்படின்ற இந்த இடத்துல அறிவு அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்றது ஏன் அப்படின்னா, இந்த ஐம்பொறிகள் வழியாதான் நமக்கு அறிவு கிடைக்குது. நான் கண்ணால பாக்குறது மூலமா எனக்கு அது சிவப்பா இருக்குன்னு ஒரு அறிவு கிடைக்குது. காதால கேட்கறது மூலமா இது வந்து இப்படி சத்தமா இருக்கு, இப்படி இருக்கு, இனிமையா இருக்கு அப்படின்னு ஒரு அறிவு கிடைக்குது. அந்த அறிவுகளை தரதால இந்த 5 கருவிகளுக்கும் ஐம்பொறி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பொறி அப்படின்ற சொல்லுக்கு வந்து இந்த இடத்துல அறிவு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பொருளும் இருக்கு, செல்வம்னு இருக்கு, அது பின்னாடி பார்ப்போம். பொறியாய் அருள் நிலையாய், இந்த அருள் அதாவது இறைவன் வந்து அறிவாய் இருக்கான், அறிவாய் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அறிவினால் விளைவது என்ன, அருள் தான். அதாவது மற்றவங்க மேல ஏற்படுற கருணை, அதுதான் நமக்கு வந்து அறிவினுடைய பயன். எது அப்படின்னா, அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன் நோய் போல் போற்ற கடையெல்லாம் நம்ம படிக்கணும் இல்லைங்களா? அதாவது மற்றவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம கஷ்டப்பட்டாதான் நமக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம ஜாலியா போனோம் அப்படின்னா நமக்கு அறிவு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை வச்சே நமக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு கூட நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். அறிவுனா பிலாசபி பேசுறது, இல்லைன்னா வந்து ராக்கெட் சயின்ஸ், அதெல்லாம் வந்து அறிவுன்றதை விட பண்பின் அடிப்படையில பார்த்தோம்னா இதுதான் அறிவு. பொறியாய் அருள் நிலையாய் அதி புனிதா, அதி அப்படின்னாலே அது இப்போ தூய, அது மேலான அப்படின்னு அர்த்தம். அதி புனிதா அயில் முதல்வா, வேலுக்கு இறைவனே அப்படின்னு சொல்றாரு. வரிது ஏதுமில் குமரா, வரிது அப்படின்னா சிறுமை, குறை, அந்த வரிதுக்கு சிறுமை எதுவுமே இல்லாத குமரா என்னை மறவேல் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்துல சாமிகள் பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்தது முருகாயில் முருகா என மொழியும் ஒரு மாதின், ஒரு காதலன் அவள் கையினை உதிரம் பெரு கரிகால், அருளாளது வளரும்படி அயர்தன் அழியாளா, மறுமாலை கொள்மார்பா என்னை மறவேல் அப்படின்னு இந்த 3வது பதிகம். இந்த 3வது பதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல ஒரு அம்மா இருக்காங்க. இந்த கதை வந்து நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட கதை தான். சிறுவாபுரி தலத்தை ஒட்டி இந்த கதையை சொல்லுவாங்க. ஆனா இது நடந்த உண்மையான தலம் வந்து திருப்பரங்குன்றம், மதுரையில இருக்க திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு அம்மையார், தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிச்சு அந்த கையால வந்து வணங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அம்மையார் இருந்தாங்க. அந்த அம்மையார் வந்து அவங்களுடைய தொழிலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகா அயில் முருகா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த அந்த அம்மையார் வந்து முருகா அயில் முருகா என மொழியும் ஒரு மாதின், அந்த அம்மாவுடைய அந்த ஒரு பெண்மணியினுடைய காதலன், அவனுடைய காதலன் அப்படின்னா கணவன். அந்த கணவன் என்ன பண்றான், அவள் கையினை உதிரம் பெருகு அறிஞ்சிட்டான், கையை வந்து வெட்டிட்டான். அந்த ஏன் வெட்டனா அப்படின்னா, நீ முருகனையே வேண்டிக்கிட்டு இருக்க, இந்த கை இருக்கிறதால தானே முருகனையே கும்பிடுற, இந்த முதல்ல நான் உன்னை வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெட்டிடுறான். அந்த வெட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா முருகப்பெருமான் அவருடைய அருளால அந்த கை மீண்டும் வளரும்படி செய்யறாரு. அது வந்து ஒரு பெரிய அதிசயம், அதாவது நம்ப முடியாத ஒரு அதிசயம் தான். அது முருகப்பெருமானால மட்டும்தான் அந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாம் நடத்த முடியும். அருளாலது வளரும்படி அயர் தன்னழியாளா, இங்க தன்னழி அப்படின்னா குளிர்ச்சியான அருள் செய்யறவர், குளிர்ச்சியான கருணையை செய்யறவர், அதுதான் இங்க தன்னழி அப்படின்னு சொல்றோம். தன்னழி ஆளா மறுமாலைக்குள் மார்பா, மறு அப்படின்னா வாசனை அப்படின்னு அர்த்தம். வாசனை நிறைந்த மலர் மாலைகளை கொள்கின்ற மார்பா என்னை மறவேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை இதுல வந்து அந்த அம்மையாருக்கு எப்படி நீ அருள் செஞ்சியோ, அதாவது வளரவே முடியாத கை அப்படிங்கிறது வளர்ந்தது எப்படியோ, வளர்ந்தது எப்படிப்பட்ட கருணையோ, அது மாதிரி எனக்கும் நீங்க அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாடினதுதான் இந்த பாடல்.
அடுத்த பாடல் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். வெறி வண்டிசை பாடும் பொழில் வேலூரினையாளும் பொறி தங்கிய புகழால் நலிய கோடன் உறங்கும் நெறியால் அலர்வேலே உதி நெறியும் பகை என்ற மரியின் சுதை தலைவா எனை மறவேல் எனை மறவேல். இப்ப இந்த பதிகத்துல சங்க காலத்துல நடந்த ஒரு விஷயத்த வந்து சாமி வந்து பதிவு செய்யறார். அதாவது ஓய்மான் நாட்டு நல்லியக்கோடன் அப்படின்னு சொல்லி ஒரு வள்ளல் இருந்தார். அவர் வந்து இந்த கடையேழு வள்ளல்கள் சொல்லுவாங்க இல்லையா, பாரி ஓரி அப்படிலாம். அந்த கடையேழு வள்ளல்களுக்கு அப்புறமும் வள்ளல் தன்மையை கைவிடாம ஒரு அரசனா வாழ்ந்தவர் தான் இந்த ஓய்மான் நாட்டு நல்லியக்கோடன். இவர் தான் வந்து சிறுபானாற்று படை அப்படின்னு நம்ம நூல் படிக்கணும் இல்லைங்களா சங்க கால இலக்கியத்துல. அந்த சிறுபானாற்று படை நூல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டுடை தலைவனாவே இந்த மன்னன் தான் வாழ்ந்துட்டு வரான். இந்த மன்னன் வந்து அதிகமான தான தர்மங்கள் கொடை, அந்த அவனுடைய கொடை தான் இந்த அதாவது இந்த இந்த சிறுபானாற்று படை முழுவதும் அந்த அவனுடைய ஈகையை தான் வந்து பேசுது. அப்படிப்பட்ட இந்த மன்னன் வந்து சிறப்பான ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவன் மீது பொறாமை கொண்டு அதாவது மற்ற அரசர்கள் என்ன பண்றாங்க, இவனை வந்து படை எடுத்து வராங்க. இவங்களுடைய அவங்க படை எடுத்து வந்தவங்க சேர்ந்து வராங்க. சேர்ந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா இவர்களை வந்து எதிர்க்க முடியாம நல்லியக்குடன் மன்னன் வந்து முருகப்பெருமானிடம் முறையிடுறாரு. அப்படி முறையிடும் போது கனவுல வந்து என்ன பண்றாரு முருகப்பெருமான் என்ன சொல்றாரு, உன்னுடைய ஊர்ல இருக்க அந்த கேணிகள் இருக்கு இல்லையா, அதாவது குளங்கள், அந்த குளங்கள்ல வந்து பூ பூத்திருக்கும். அந்த பூவை எடுத்து நீ வேளாவே நினைச்சு விடு அவங்க மேல. அவங்க அந்த பூக்கள் எல்லாம் எடுத்து நீ வேளாவே எடுத்து விட்டனா நீ வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தா அந்த நல்லியக்கோடன் மன்னன் என்ன பண்றாரு, முருகப்பெருமான் சொன்ன மாதிரி பூக்களையே வேளா நினைச்சு எடுத்து ஏவுறாரு. ஏவி அது எதிரி படை எல்லாமே மாண்டு போகுது. இது வந்து சங்க காலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதாவது ஒரு முருகப்பெருமான் அருள் செஞ்ச ஒரு மன்னனுக்கு அருள் செஞ்ச நிகழ்ச்சி. இதுல வந்து ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பூவை வந்து விடும்போது அந்த பூக்குள்ள வந்து வண்டுகள் நிறைஞ்சிருந்தது. அந்த வண்டுகள் வந்து பூவை வீசும்போது என்ன ஆகுது, வெளியில ரிலீஸ் ஆகி அத்தனை பேர் கண்ணையும் வந்து அது குத்தி தான் மன்னன் வெற்றி பெற்றான் அப்படின்னு ஒரு சில பேர் எழுதுறாங்க. ஆனா எது எப்படியோ முருகப்பெருமான் வந்து அந்த நல்லியக்கோடன் மன்னனுடைய கனவுல வந்து தோன்றி அவனுக்கு வந்து அந்த உக்தியை சொல்லி அந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு வழி செஞ்சவர் அப்படிங்கிறது இங்க சாமி வந்து அந்த வரலாறை இங்க பதிவு பண்றாரு. இது வந்து இந்த நல்லியக்கோடன் மன்னன் இந்த வரலாறை வந்து முதல்ல பதிவு பண்ணவர் யார் அப்படின்னா நச்சினார்க்கினியார் தான். அவர் வந்து இந்த சிறுபானாற்று படைக்கு உரை எழுதும் போது இந்த 2 வரிகளுக்கு திரள்வேல் நுதியின் பூத்த கேணி விரல்வேல் வென்றி வேலூர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேலூர் அப்படிங்கிறது இன்னைக்கு என்னன்னா இப்ப காட்பாடி பக்கத்துல இருக்க வேலூர் கிடையாது. இந்த வேலூர் எங்க இருக்குன்னா அதாவது மரக்காணம் திண்டிவனத்துக்கு அந்த ரோட்ல இருக்கிற உப்பு வேலூர். இப்ப இந்த ஊரோட பேர் வந்து உப்பு வேலூர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல இன்னமும் சிவன் கோயில் இருக்கு. அந்த அந்த பகுதியை தான் இந்த மன்னன் வந்து ஆண்டுகிட்டு இருந்தான். இந்த சிறுபானாற்று படையை பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் அப்படின்றவர் தான் இந்த சிறுபானாற்று படையை பாடினவர். இந்த இடைக்களி நாட்டு நல்லூர் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா மரக்காணம் பக்கத்துல. நீங்க ஈசிஆர் ரோட்ல போனோம்னா மரக்காணம் பக்கத்திலேயே அந்த நல்லூரை வந்து பார்க்கலாம். அந்த ஊர்ல அதாவது கிட்டத்தட்ட மரக்காணம் திண்டிவனம், இந்த திண்டிவனத்தை தான் இவர் வந்து ஆட்சி செஞ்சாரு. ஓய்மான் நாட்டு நல்லியக்கோடன் தான் அதாவது கிடங்கில் அப்படின்ற அந்த ஊரை தலைநகரா வச்சுக்கிட்டு நிறைய ஊர் பேர்கள் வந்து சங்க காலத்துல இருந்த ஊர் பேர்கள் இன்று மாறிடுச்சு, மறுவிடுச்சு. அதனால வந்து ஆனா இப்ப இன்னைக்கு திண்டிவனம் அப்படிங்கிற பகுதியா இருக்கு. அந்த பகுதியில் ஆட்சி செஞ்ச ஒரு வள்ளல் பெருமான் தான் இந்த ஓய்மான் நாட்டு நல்லியக்கோடன். அந்த நல்லியக்கோடனுக்கு முருகப்பெருமான் எப்படி அருள் செஞ்சான் அப்படிங்கிறத பாமன் சாமிகள் வந்து பதிவு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது சங்க காலத்துல முருகன் எப்படி அருள் செஞ்சிருக்கான். சங்க காலத்துல திருமுருகாற்றுப்படை இருக்கு. ஆனா மற்ற நூல்கள்லயும் முருகப்பெருமானுடைய குறிப்புகள் இருக்கு. அதுல இது ஒண்ணு வந்து இந்த சாமி வந்து இங்க பதிவு பண்ணியிருக்காரு. இந்த பாட்டை கொஞ்சம் லைட்டா பார்த்துடலாம். வெறி வண்டிசை, அதாவது தேனை உண்ணக்கூடிய வண்டுகள் வந்து இசை பாடுகின்ற பொழில் வேலூர். அந்த வேலூரோட அழகை சொல்றாரு. அது வந்து எப்படிப்பட்ட பொழில்கள் நிறைஞ்சிருக்கு. அந்த பொழில்கள்ல வந்து தேன் நிறைந்த தேனை உண்ட வண்டுகள் இசைப்பாடுது. அப்படிப்பட்ட வேலூரை ஆளுகின்ற பொறி தங்கிய புகழால் இவன் வந்து எப்படிப்பட்டவனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பொறி என்ற சொல்லுக்கு வந்து செல்வம்னு ஒரு பொருள் இருக்கு, அறிவுன்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த இடத்துல செல்வம் பொறி தங்கிய திருமகள் தங்கிய புகழால் நல்லியக்கோடன் அப்படிங்கிறதா இங்க சாமி நல்லியக்கோடன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இல்லு வந்து குறைச்சிட்டாரு, இடைய வந்து அந்த இல்ல வந்து குறைச்சிட்டாரு. பொறி தங்கிய புகழால் நல்லியக்கோடன் உறங்கும்
நெறிவந்தலர். இதுல வந்து ஒரு அழகான ஒரு சொல்லாட்சி வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நல்லியக்கோடனுடைய கனவுல முருகப்பெருமான் வந்தார் அப்படின்னு சொல்றத சாமி எப்படி சொல்றாருன்னா, உறங்கும் நெறி வந்து அப்படின்னு சொல்றாரு. உறங்கும் நெறி வந்து அலர் வேல் ஏவுதி, அதாவது பூவையே வேலா ஏவுதி, அதாவது அலர் வேல் ஏவுதி. ஏவுதினா ஏவு, அதாவது ஏவு அப்படிங்கிறதா, பாடுதி அப்படின்னா பாடு அப்படின்னு. அது வந்து ஒரு கட்டளை சொல். ஓகேங்களா? அலர் ஏவுதி நெறியும் பகை. நெறியும்னா அழிஞ்சு போறது, அதாவது நிலை கெட்டு போயிடும். நெறியும் பகை என்ற மரியின் சுதை தலைவா அப்படின்னு சொல்றாரு. மரி அப்படின்னா இங்க மான சொல்றாரு. மானுடைய பெண் யாருன்னா வள்ளியம்மா. மரியின் சுதை தலைவா என்னை மறவேல் என்னை மறவேல். சுதை அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம். சுதன் அப்படின்னா ஆண்பாலுக்கு சுதன், பெண்பாலுக்கு சுதை. அதே மாதிரி சிவன் அப்படின்னா ஆண்பால், சிவை அப்படின்னா பெண்பால். அந்த மாதிரி நினைச்சீங்க. அப்ப மரியின் சுதை தலைவா, அதாவது வள்ளியம்மையுடைய தலைவா என்னை மறவேல் என்னை மறவேல். அதுதான் இந்த பாடல் சொல்ற செய்தி. அடுத்த பாடல் போயிடலாம். இதுவும் ஒரு வரலாறு, முக்கியமான வரலாறு. இது வந்து இந்த வரலாறு வந்து எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வரலாறு நம்ம எங்கேயுமே படிக்க முடியாது. பாமன் சாமி நூல்ல மட்டும் தான் படிக்க முடியும். ஏன் அப்படி அப்படின்னா, சாமிகளுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு அருளாளரை பத்தின ஒரு வரலாறு இது. இதை ஃபர்ஸ்ட் பாடிடலாம். திங்கட்சடையவன் மங்களை திகழும் சிவகோச மங்கை குமரேசர் தொழுதான் வைகிட நெய்தி அங்கை கிடு வாழ்வல் சி அயின்றோதி மறைந்த மங்கூர் பகைமணியே என்னை மறவேல் என்னை மறவேல். அதாவது உத்தரகோச மங்கை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த உத்தரகோசை மங்கையில கார்த்திகை சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து கார்த்திகை, அதாவது கிருத்திகைக்கு வந்து என்ன பண்ணாருன்னா, சிறப்பான முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து சிறப்பான பூஜைகளை செய்யக்கூடியவர். அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் உணவு அளிக்கக்கூடியவர், அதாவது அன்னதானம் செய்யக்கூடியவர், அதாவது பெரியோர்கள் எல்லாருக்குமே அன்னதானம் செஞ்சு தொண்டு செய்யறவர். இவரை வந்து பாமன் சாமிகள் என்ன பண்றாரு, பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, இவரை பத்தி தெரியுது, இவரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்றாரு, உத்தரகோச மங்கைக்கு போறாரு. பாமன் சாமியை பார்க்கணும்னு சொல்லிட்டு உத்தரகோச மங்கையில இருந்து கார்த்திகை சாமி பாம்பனுக்கு வந்துடுறாரு. அப்ப ரெண்டு பேருமே ஒருத்தரை பார்த்துக்க முடியாம ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பல நாட்கள் சென்ற பிறகு ஒரு நாள் நாகப்பட்டினத்துல பாமன் சாமிகள் நாகப்பட்டினம் கடற்கரை ஓரமா பாமன் சாமிகள் நடந்து வந்துகிட்டே இருக்காரு. தூரத்துல பார்த்தா காவி உடை தரித்த ஒரு மகான் வந்துகிட்டு இருக்காரு, ஒரு துறவி வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது சாமி மனசுல என்ன நினைக்கிறாரு, இவர் கார்த்திகை சுவாமியா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சு கிட்ட போயிட்டு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப அதுக்கு அவர் சொல்றாரு, என்னை உத்தரகோச மங்கை கார்த்திகை சுவாமிகள் என்பார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாம்பன் சுவாமிகளும் என்ன சொல்ற, நீங்க யாருன்னு அப்போ இவர் கார்த்திகை சுவாமிகள் கேட்கும்போது, என்னை பாம்பன் குமரகுருதாசர் என்று சொல்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, நான் பாம்பன் சுவாமி நான் கார்த்திகை சுவாமின்னு சொல்லிக்கல, என்னை பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் என்பார். என்ன வந்து மத்தவங்க அப்படி சொல்லுவாங்க, நான் சொல்ல, இது என் பேர் அப்படின்னு நான் சொல்லல, என்ன வந்து மத்தவங்க அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வரலாறை வந்து பாமன் சாமிகளே வந்து திருவருட் பிரபாகம் அப்படின்ற ஒரு சொற்பொழிவாவே வந்து இதை பேசியிருக்காரு. இதை வந்து நம்ம அந்த வரலாறை நீங்க அது இங்கே அது வேணும்னா நான் தரேன், அதை நீங்க அப்படி அது இப்ப நான் சொல்றதை விட அந்த வரலாறா நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம கண்கள்ல இருந்து தண்ணி கண்டிப்பா வரும். ஏன்னா அவ்வளவு அதாவது எந்த ஒரு வரலாறையுமே வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய புராணத்துல நடந்த ஒரு நாயன்மார் வரலாறையே இப்ப நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், அது ஒரு ஜஸ்ட் லைக் தட் சாதாரணமா தான் இருக்கும். ஒரு அவ்வளோ அதுல வந்து ஒரு அழுத்தம் வந்து இருக்காது. ஆனா நீங்க பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிலார் பெருமானுடைய வரிகளாவே படிச்சீங்கன்னா, ஒரு வரியும் பாத்தீங்கன்னா நம்ம மனசை தைக்கும். ஏதாவது ஒரு இடம் வந்து நம்ம கண்ணுல இருந்து அழுகிய வர வைக்கும். ஆனா நான் சொல்லும்போது நம்மள மாதிரி இருக்கவங்க சொல்லும் போது அது ராவாதான் இருக்கும். ஆனா அந்த எழுத்தாக அதை வந்து அவங்களே பதிவு பண்ண முறையில அதை படிச்சாதான் அந்த ஒவ்வொரு மகான்களும் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய மன கிடக்கை என்ன, உள்ள கிடக்கை என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வரலாறுலாம் தேடி படிச்சீங்கன்னா நமக்கு இன்னும் வந்து உள்ள வந்து என்ன சொல்றது, ரொம்ப மெல்ட் ஆகும். அதுதான், வேற எதுவும் இல்லை. இப்போ இது கதையை சொல்ல மறந்துட்ட பாருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கார்த்திகை சுவாமிகளை அப்போ பாக்குறாரு. பார்த்த உடனே இவங்க அதாவது என்ன கேட்கறாங்க பாருங்க, இவங்களுக்குள்ள ஒரு ஞானிகளுக்குள்ள ஒரு சம்பாஷணை நடக்கும்போது என்ன பேசிக்கிறாங்கன்னா, உங்களை முருகப்பெருமான் எப்படி ஆட்கொண்டார் பாமன் சுவாமிகள் கேட்கிறாரு, அந்த வரலாறை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ கார்த்திகை சுவாமிகள் வந்து அவருடைய வரலாறை சொல்றாரு. அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கார்த்திகை சுவாமிகள் உத்தரகோச மங்கையில இருக்கேன். நான் வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்களுக்கு வந்து அதாவது உணவு தருவது எனக்கு வழக்கமா இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். அந்த 11 மணிக்கு வந்து ஒருத்தர் வந்து என் வீட்டு கதவை தட்டி
எனக்கு பசிக்குது, உணவு தருக அப்படின்னு கேட்கிறாரு. நான் வந்து அப்போ வந்து நான் சொன்னேன், ஏற்கனவே இருக்க சாப்பாடு வந்து நீர் விட்டு போச்சு, பழைய சாதம் ஆயிடுச்சு. நான் வேணும்னா கொஞ்சம் நேரத்துல உங்களுக்கு சமைச்சு கொண்டு வரேன். நீங்க தாமதிக்கிறத பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அதெல்லாம் வேணாம், எனக்கு அதையே எடுத்துட்டு வா அப்படின்றாரு. அப்ப இவர் உடனே போயிட்டு தன்னுடைய மனைவிய வந்து எழுப்புறாரு. வாங்க எழுந்துருமா, எடுத்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு வாமான்றாங்க. அதுக்கு அந்த மனைவி என்ன பண்றாங்க, ஏந்துக்க மாட்றாங்க. அவங்க வந்து மறுத்துடுறாங்க. இவர் என்ன பண்றாரு, சமையல் அறைக்கு போயிட்டு அந்த தண்ணீர் விட்ட சாதத்தை இறுக்கி இறுக்கி புடிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்த காய்கறிகள், மீந்த காய்கறிகள் எல்லாம் வச்சு, அவர் அந்த வந்தவருக்கு வந்து என்ன பண்றாரு, குடுக்குறாரு. வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு. அவர் சொல்றாரு, நான் உள்ள நான் எங்க நிக்கிறேனோ அங்க வந்து கொடு அப்படின்றாரு. இவரும் அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த ஒரு கவலமா அவருக்கு பிடிச்சு பிடிச்சு கொடுக்குறாரு. அவர் அதை சாப்பிட்டுட்டு நல்லா ருசியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவர் காணோம். இவர் உடனே காணோமே அப்படின்னு சொல்லிட்டு லைட் எடுத்துட்டு வந்து சுத்தி சுத்தி பாக்குறாரு. அவர் வந்தவர் யாருன்னு தெரியல. அவர் வந்ததுக்கான அந்த காலடி தடமும் அங்க தென்படல. அதுக்கப்புறம் இவருக்கு தூக்கமே வரல. இதுக்கப்புறம் எப்படி தூக்கம் வரும்? அவர் வந்து தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு. விடிய காத்தால நேரம் வர நேரத்துல என்ன ஆகுது, அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவுல ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீ வந்து உன்னுடைய சொத்தெல்லாம் நாளைக்கு உத்தரகோசை மங்கை கோயில் அதாவது உத்தரகோசை மங்கையில இருக்க முருகப்பெருமான் கோயில்ல எழுதிடு. நீ அந்த முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு, நான் சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு பிச்சைக்காரனா ஆவறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதுக்கு இவர் திருப்பி சொல்றாரு, நீ நேத்து நைட்டு வந்து அதான் வந்தது யாருன்னு நினைக்கிற, வந்தது முருகப்பெருமான், வந்தவன் குமரன். அந்த குமரன் தான் இப்போ உங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருக்கான். அவன் இவனே அப்படின்றாரு. அவன் தான் நானு அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு மேல அவர் எப்படி அவர் முருகனுடைய ஆணையை மறுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அதே மாதிரி அவருடைய சொத்துக்களை எல்லாம் மறுநாள் வந்து முருகப்பெருமானுடைய அந்த திருப்பணிக்காக எழுதி கொடுக்கும்போது இவருடைய தம்பி வந்து கேட்கிறாரு, நீ வந்து அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, உன் மனைவி இருக்காங்க, பெண் இருக்காங்க, நீ வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கு, நீ எப்படி அப்படி செய்யலான்னும் போது இல்ல நான் செஞ்சே தீருவேன், என்னுடைய பெண்ணுக்கு வேணா ஒரு சின்ன பகுதி நான் கொடுக்குறேன், மற்றபடி எல்லாத்தையும் வந்து நான் முருகப்பெருமானுடைய திருப்பணி செய்வேன் அப்படின்னு சொல்லி திருப்பணி செய்யறாரு. இதுக்கப்புறமா அந்த கதை வந்து நீண்டு போயிட்டே இருக்கு. ஆனா அப்படி அந்த இரவுல வந்து முருகப்பெருமான் வந்து எப்படி அந்த கார்த்திகை சுவாமிகளை ஆட்கொண்டு அவரை ஒரு துறவியா ஆக்கினாரு அப்படிங்கிறத மட்டும்தான் இங்க சாமி வந்து பதிவு பண்றாரு. இதுக்கப்புறமா அந்த கதை இருக்கு. இப்போ நான் நேரம் கருதி அந்த கதையை இந்த அளவுல முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த பாட்டை மட்டும் பார்த்துடலாம். திங்கட்சடையவன், திங்கள சூடிய சிவபெருமான், அதான் திங்கட்சடையவன். மங்களை அப்படின்னா மங்களேஸ்வரி, அந்த கோயில்ல இருக்கக்கூடிய பேரு அம்பாளுக்கு பேர் வந்து மங்களேஸ்வரி அம்மன். திங்கட்சடையவன், மங்களை, இவங்க 2 பேரும் திகழும் சிவகோசனா உத்தரகோச மங்கை. அந்த உத்தரகோசை மங்கையில இருக்கிற குமரேசர், அதாவது முருகப்பெருமான். அந்த உத்தரகோசை மங்கையில அந்த கோயில் கொண்டு உள்ள குமரேசர், அந்த குமரேசருக்கு அந்த குமரேசரை தொழுதான் ஒருத்தர், அவர் தான் கார்த்திகை சாமி. அந்த குமரனையே வணங்கின தொழுதான் இடன் வையி, அவனுடைய இடத்துக்கு போய் வைகி இடன் எய்தி அங்கைக்கு இடு, அவன் உள்ளங்கையில வந்து எனக்கு வச்சு வச்சு கொடுத்தான்ல அந்த சாப்பாடு, அங்கைக்கிடு வாழ் வல்சி. இது இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சாமி எழுதியிருக்காரு. வல்சி அப்படின்னா சாப்பாடுன்னு அர்த்தம். அடிசில் அப்படின்னாலும் சாப்பாடு தான், வல்சி அப்படின்னாலும் சாப்பாடு தான். இங்க என்ன சொல்றாருன்னா வாழ் வல்சி அப்படின்றாரு. வாழ் அப்படிங்கிற சொல்லுக்கு தூய வாளறிவன் அப்படின்லாம் நம்ம திருக்குறள்ல படிச்சிருப்போம்ல, கற்றதனால் ஆகுவது உண்டோ, சாரி அதுல வரும் பாருங்க, வாளறிவன் நட்டால் துளாரால் எரியில் அப்படின்னு வரும் பாருங்க. அந்த வாளறிவன், அந்த வாழ் அப்படின்னா தூய அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இங்க தூய அவர் கொடுத்தது என்னவோ பழைய சாதம் தான், ஆனா சாமி அதை எப்படி பதிவு பண்றாரு பாருங்க. வாழ் வல்சி அயின்றுனா உட்கொண்டு அதை சாப்பாட்டை சாப்பிட்டு, வாழ் வல்சி அயின்று ஓதி மறைந்த, என்ன சொல்ற, ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த மங்கூர் பகைமணியே என்னை மறவேல். மங்குல் அப்படின்னா மேகம்னு ஒரு பொருள் இருக்கு, அறியாமைன்னு ஒரு பொருள் இருக்கு. ஏன்னா மேகம் வந்துச்சுன்னா இருட்டு வந்துடும். அதனால வந்து மங்குல் அப்படின்னா இருட்டுக்கு பகையானவன் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான். ஏன்னா முருகப்பெருமான் வந்தானா அறியாமை எல்லாமே விலகிடும். அதனால சாமி என்ன சொல்றான், மங்கூர் பகைமணியே என்னை மறவேல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல் பார்த்துடலாங்க. எளியே நவில் தமிழ் மாலை இயம்போர் பொழுதின் முன் அழியாளது என்னால் முடியாதோ என வினவி களியோடு கறந்தாய் இது காரும் கொளலறியேன் வலியூர் ஒரு தேரா என்னை மறவேல்
இது வரைக்கும் சாமி வந்து மற்ற அடியார்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் எப்படியெல்லாம் அருள் செஞ்சார் அப்படின்றத சொன்ன சாமிகள் இப்போ வந்து என்ன பண்றாரு, தனக்கு அவருக்கு எப்படி முருகப்பெருமான் ஆட்கொண்டு அருள் செஞ்சான் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த நிகழ்ச்சி எல்லாருமே பாமன் சாமிகள் வரலாறுல நீங்க தெரிஞ்சிருக்கலாம். பாமன் சாமிகள் வந்து என்ன பண்றாருன்னா, முருகப்பெருமான் மீது பாடல்கள் எழுதுறது, முருகப்பெருமான் திருத்தலங்களுக்கு போறது, இந்த உலக அதாவது அவருக்கு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு கூட சாமிகளுக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஆனா அவர் வந்து குருநாதரா அதாவது அவருக்கு உபதேசம் 6 எழுத்து உபதேசம் செஞ்ச சேதுமாதவ ஐயர் தான் அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அதனாலதான் சாமிகள் இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறாரு. அப்படி இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற சில நாட்கள்ல சாமிகளுடைய மனம் ஆனா என்ன பண்ணுது, துறவரத்தையே நினைச்சு துறவர மேலீடு தான் அவருக்கு வந்து அதிகமா இருக்கு. அப்போ அப்படி துறவரம் அடையலாம்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்றாரு, பழனிக்கு போயிட்டு நம்ம அப்படியே துறவாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு எண்ணத்தை வச்சிருக்காரு. அப்படி எண்ணத்தை வச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு, அவர்கிட்ட ஒரு கேஷுவலா ஒரு நண்பர் ஒருத்தர் வர்றாரு, அங்கமுத்து பிள்ளைன்னு. அவர்கிட்ட சொல்றாரு, நான் பழனிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, வந்த நண்பர் என்ன பண்றாரு, பழனிக்கு போனா எப்ப வருவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதுதான் வில்லங்கமான கேள்வி. அதோட முடிஞ்சிருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை. பழனிக்கு போறேன்னா சரிங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. அவர் என்ன பண்றாரு, எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்கும்போது சாமி என்ன சொல்றாரு, தெரியாது, சொல்ல முடியாது அப்படின்றாரு. இப்ப இவருக்கு புரிஞ்சிச்சு, இவரு துறவடைய போறாரு, இவர் வந்து வர ஐடியாலே இல்ல, இல்லற நடத்துற ஐடியாலே இல்ல அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு மனக்குறிப்பு தோன்றதால இவர் என்ன பண்றாரு, இது முருகப்பெருமான் கட்டளையா அப்படின்னு கேட்கிறாரு. சோ அப்படி கேட்கும்போது சாமிகள் என்ன பண்ணிடுறாரு, ஆம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, முருகப்பெருமான அப்போ வந்து என்ன ஆயிடுது, அதுக்கப்புறம் ஆம் சொன்னோடனே அவர் போயிடுறாரு. சரி அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. அது போனதுக்கு அப்புறம் சாமிகள் என்ன பண்றாரு, தான் எழுதிய பாடல்களே சாமிகள் வந்து அமரர்கோ அப்படின்ற ஒரு பதிகத்துல இருந்து அமிர்தமதி அப்படிங்கிற பதிகம் வரைக்கும் அவர் வந்து பாராயணம் பண்றாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சாமி அந்த அமிர்தமதி அப்படிங்கிற பதிகத்துல வந்து சொல்லுவாரு, ஏழை இனி பிறக்க நியாயமில்லை அப்படின்னு சொல்லுவாரு. காணும் எவையும் கூவை எனக்கு தெரியுது, எனக்கு எல்லாமே குப்பையா தெரியுது, இனிமேல் என்னால பிறக்க முடியாது, நீ எப்படியாவது எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பதிகங்கள்ல அந்த அமிர்தமதியில அந்த சாமியுடைய அந்த துறவு மேலீடு அந்த பதிகத்துல நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அந்த பதிகங்கள் எல்லாம் பாடுறாரு. பாடி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உருவம், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு உருவம் தோன்றி பல்ல நரன்னு கடிச்சு அந்த உருவம் என்ன கேக்குது, ஏன் பொய் புகன்றனே அப்படின்னு கேக்குது. அப்போ சாமிகள் என்ன சொல்றாரு, ஆன்மலாம் அதாவது நிலபுலம் கருதி பொன்னும் பொருளோ கருதி நான் வந்து பொய் சொல்லல பெருமானே. கண்ணை மூடிக்கிறார் சாமி, அவரால் பார்க்க முடியல அந்த உருவத்தை. நான் வந்து பொன்னோ பொருளோ கருதி நிலபுலம் கருதி நான் வந்து பொய் சொல்லல, ஆன்மலாபம் கருதியே சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ முருகப்பெருமான் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆன்மலாபம் என்னால் தர இயலாதா அப்படின்னு கேட்கிறாரு. அதனால நான் வான்னு சொல்ற வரைக்கும் நான் வருவதில்லை, நீ வந்து பழனிக்கு வரமாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் வாயிலே அந்த வார்த்தையை வந்து சொல்ல வைக்கிறாரு. இது வந்து எப்படின்னு பாக்கணும்னா, இது வந்து சாமி பொய் சொல்லிட்டாருலாம் அப்படியே கிடையாது. எந்நேரமும் முருகனையே உள்ளுக்குள்ள நடிச்சிட்டு இருக்கவர் எப்படி பொய் சொல்லுவாரு. அவர் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு முருகப்பெருமான் பாமன் சாமிகளை ஆட்கொள்றதுக்காக நடத்தப்பட்ட ஒரு திருவிளையாடல். அன்னைக்கு டேட்ல பாமன் சாமிகள் வந்து அந்த பழனிக்கு போய் துறவி ஆயிருந்தாருன்னா, இன்னைக்கு நம்ம பாமன் சாமிகளை பத்தி படிக்கவோ, அவர் எழுதின இத்தனை திருமுறை பாடல்களோ 6666 பாடல்களோ நமக்கு கிடைச்சிருக்காது. ஞான நூல்கள்லாம் கிடைச்சிருக்காது. அது மட்டும் இல்லாம அவருடைய அந்த வாழ்க்கை முழு பூரணமான அந்த வாழ்க்கை வந்து நமக்கு அந்த வாழ்க்கையை வந்து நம்ம படிக்கிறதுக்கு உணர்றதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லாம போயிருக்கும். ஏன்னா அவரு மத்த சித்தரோட சித்தரா பழனியில எவ்வளவு சித்தர்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அறியாமல் அந்த நமக்கு தெரியாம வந்து அவருடைய வாழ்க்கை வந்து ஆயிருக்கும். ஆனா முருகப்பெருமான் என்ன பண்றாரு, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அப்படின்னு நம்ம படிக்கணும் இல்லையா, மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி. அந்த மாதிரி சாமிகளுடைய அந்த துறவு வேகத்தை வந்து கெடுத்து ஆட்கொண்ட ஒரு நிகழ்ச்சியா திருவிளையாடல தான் இதை நம்ம வந்து பார்க்கணும். அப்படிதான் இதை வந்து நம்ம பார்த்தாதான் அது சரியா வரும். அப்ப இந்த பாடலை பார்த்துடலாம். எளியேன் நவில், எளியேன் நவில்னா நான் எளியேன் ஆகிய யான் சொல்கின்ற தமிழ் மாலை இயம்பும் பொழுது, தமிழ் மாலைகளை நான் வந்து தமிழ் தோத்திர பாடல்கள் அமரர் கோல இருந்து அமிர்தமதி வரைக்கும் நான் அந்த படிச்ச நேரத்துல இயம்பும் ஓர் பொழுது என் முன்னாடி தோன்றி அழியால் அது என்னால் முடியாதோ, கருணை உடைய என்னால முடியாதா, நீ வந்து ஆன்மலாபம் கருதி தானே சொன்னேன்னு சொல்ற, அந்த ஆன்மலாபம் வந்து என்னால தர முடியாதா என வினவி கலியோடு கறந்தாய், ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்றாரு. கலியோடு கறந்தாய் இதுகாரும் கொழல் அறியேன், இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி எதுவும் நீ சொல்லல, இல்ல இன்னைக்கு வரைக்கும் நீ மறுபடியும் வரல, அந்த மாதிரி வந்து இதுகாரும் இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி எனக்கு விஷயம் தெரியல, இதுகாரும் கொழல் அறியேன் வலியூர் ஒரு தேரா. வலி அப்படின்னா காற்று. முருகப்பெருமானுக்கு வந்து வாயு பகவான் தான் தேரா இருக்காரு.
அததான் இங்க சாமி பதிவு பண்றாரு. வழி ஊர் ஒரு தேரா, வழி அதாவது முருகப்பெருமானுடைய தேர் வந்து வாயு பகவான் தான் அந்த தேரை ஓட்டுறவரு. அதனால வழி ஊர் ஒரு தேரா என்னை மறவேல் என்னை மறவேல் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பாமன் சாமிகள் அவருக்கு அருள் செஞ்ச நிகழ்ச்சியை இங்க பதிவு பண்றாரு. அடுத்த பாடல் அப்படியே படிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த இந்த நிகழ்ச்சி நடந்த 2 வருடங்களுக்கு அப்புறம் சாமிகள் வந்து தவம் செய்யறாரு. அந்த தவத்தை பத்தின பாடல் தான் இந்த பாடல். மாடாடுகள் பல்கும் திருவளமேவு பிறப்பை காடாரிடம் அதினானடி கருதும் பொழுதெதுவும் ஊடாடலிலாமே ஒரு மொழியோதி மறைந்த வாடா முகமுனியே என்னை மறவேல் என்னை மறவேல். அப்போ சாமிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த முருகப்பெருமானை வந்து எப்படியாவது முருகப்பெருமானை நம்ம பார்க்கணும், முருகப்பெருமானுடைய முருகப்பெருமானுக்கு ஆட்படணும், அந்த முருகப்பெருமானுடைய முருகப்பெருமானத்து அதாவது தரிசனத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்ற அந்த ஆர்வத்துல சாமிகள் என்ன பண்றாங்கன்னா, பிறப்பன் வலசை அப்படின்ற ஒரு ஊர்ல அதாவது ஒரு மனிதர் மட்டும் உட்காரக்கூடிய அளவுல ஒரு குழியை வெட்டி அந்த இடத்துல உட்காந்து அதுக்கு மேல ஒரு சின்ன ஓலை கொட்டகையை போட்டு சுற்றிலும் அதை வந்து ஒரு வேலி அமைச்சு அந்த இடத்துல வந்து அமரும் போதே என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பார்த்தால் முருகப்பெருமானை பார்த்து தான் வருவேன். எனக்கு வந்து ஒரு வேளை உணவு மட்டும் உச்சி பொழுதுல வைங்க. நான் உணவு எடுத்துக்கிட்டா நீங்க தொடர்ந்து உணவு வைங்க. நான் அப்படி உணவு எடுத்துக்கல, தவ காலத்துல உணவு எடுத்துக்கலன்னா நீங்க அதோட வைக்க வேண்டாம், நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சாமிகள் வந்து என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற ஒரு 3-4 பேர் அன்பர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, கடவுளை மறவாது இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகள் வந்து அந்த குழியில உட்காந்து மேற்கு நோக்கி உட்காந்து குமரகுரு அப்படின்ற அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு உட்கார்றாரு. உட்காரும் போது பாத்தீங்கன்னா, அந்த தவம் செய்யும் போது அவருக்கு வந்து பல விதமான இன்னல்கள் வந்து ஏற்படுது. ஒரு பாம்பு வந்து அவர் பக்கம் ஏறி போகுது. அப்பவும் சாமிகள் வந்து இந்த தவத்தை கலைக்கல, பயப்படல. அதே மாதிரி சுத்தி வந்து ஒரு 6-7 பேய் வந்து என்ன பண்ணுது, அவர் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. ஆனா அவரை எதுவும் பண்ணல. ஆனா சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 5வது நாள் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு பேய் வந்து அவர் அப்படியே தூக்குது. தூக்கத்துக்கு அப்படியே முயற்சி பண்ணுது. அது வந்து எப்படின்னா ஒரு ஆவி மாதிரி வருது. அதான் நீராவின்னு சொல்றோம்ல, ஒரு ஆவி மாதிரி வந்து அவரை தூக்கத்துக்கு முயற்சி பண்ணும்போது சாமி என்ன பண்றாரு, எட்டி மரத்தால் ஆன தண்டம், அந்த யோக தண்டம் வச்சிருப்பாங்க இல்லையா முனிவர்கள்லாம் தவம் செய்யும் போது, அந்த தண்டத்தை எடுத்து அதை அடிக்கிறாரு. அடிச்சா பார்த்தா அது வேக்கமா போகுது. அதாவது அது மேல படாம அப்படியே அந்த தண்டம் போயிட்டு வெளியில வருது. ஆனா வெறும் ஒரு காத்து மாதிரி போய் அந்த காத்துல எப்படி நம்ம வெற்றி இடத்துல அடிச்சோம்னா ஒண்ணுமே ஆகாது. அந்த மாதிரி வந்து அந்த அந்த பேய்க்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. அப்ப சாமி என்ன பண்றாரு, ஓம் சரவண பவ அப்படின்ற அந்த 6 எழுத்து மந்திரத்தை உச்சரிச்சு அதை அடிக்கும் போது அது வந்து 1 கிலோமீட்டர் தாண்டி 1 மைல் தாண்டி தெற்கு திசையில போய் விழுந்துடுது. அதுக்கப்புறம் சாமிகளுக்கு 6 நாள் ஆகுது மனம் அடங்கத்துக்கே. அந்த தவத்துல வந்து சாமிகளே இதை சொல்றாரு, அருதினத்திலே மனம் அடங்கி மேல் அணுகு நாள் இரு முனிவரோடு இகழ் உருகன் ஏதமில் உலகனாகி வந்து உரைத்த உன்பறை பிடித்த என்றனை இறுதி வைகள் 30-5 இல அயர்ந்த ஓர் கலைகன் இங்கனை தருகனாளர் போல் கலைப்பதேன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ வந்து அந்த அதாவது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 6 நாளைக்கு அப்புறம் 7வது நாள் இரவு 6வது நாள்ல இரவுலயே என்ன வருதுன்னா, நீ தவத்துல இருந்து எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒளி வந்து கேக்குது. அப்ப சாமிகள் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த உலகத்துல வந்து உள்ள யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு உபதேசம் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, என்னுடைய மனம் வந்து திருப்தி அடையாது. எனக்கு வந்து ஏதாவது கூற வேண்டும் என்றால் முருகனாகிய நீயே வந்து சொன்னாதான் நான் ஏந்துப்பேன் அப்படின்னு வந்து சாமி வந்து மனசுக்குள்ளேயே பதில் சொல்றாரு. அதுபடியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் 7வது நாள் ஆகுது. 7வது நாள் இரவு என்ன பண்றாங்க, 7வது நாள் இரவு என்ன ஆகுதுன்னா, 2 சடாமுடி வச்ச முனிவர் வராங்க. அவரோட ஒரு இளைஞன், ஒரு சின்ன பையன், அதாவது பழனியாண்டி தான். அந்த வந்த 2 முனிவர்கள் யாருன்னா அகத்தியர், அருணகிரிநாதர்னு சொல்றாங்க. ஆனா சாமி வந்து 2 முனிவர் அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. 2 முனிவர்களோட ஒரு இளைஞன், அவங்க 3 பேர் வந்திருக்காங்க. அந்த 3 பேர் வந்தவங்கல பாத்தீங்கன்னா அந்த இளைஞன் என்ன பண்றாரு, சாமியை பார்க்காமயே திரும்பி நிக்கிறாரு. இந்த வந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதாவது அகத்தியரும் அருணகிரிநாத பெருமானும், அவங்க 2 பேருமே முருகன் கிட்ட போயிட்டு, கல்வி அறிவில் உமக்கு நிகரானவர், உன்னுடைய திறம் அவருக்கும் உண்டு அப்படின்றாரு. உன்ன மாதிரியே தான் அவரும் கல்வி அறிவுல சிறந்தவர் அப்படின்னு சொன்ன உடனே சாமி அவர் என்ன பண்றாரு, முருகப்பெருமான் வந்து பாமன் சுவாமிகள் அருகில சென்று ஒரு மொழி ஓதி மறைகிறார். அதாவது பிரணவமாகிய ஒரு எழுத்து அந்த உபதேசத்தை செஞ்சுட்டு அவங்க 3 பேருமே உடனே அதை செஞ்ச உடனே என்ன ஆயிடுறாங்க, மேற்கு திசை நோக்கி அப்படியே மறைஞ்சிடுறாங்க. இதுதான் வந்து பாமன் சுவாமிகள் செஞ்ச அந்த தவத்தை, அந்த பிறப்பன் வலசை தவம். இன்னைக்கும் பிறப்பன் வலசை கோயில் வந்து இருக்கு. நம்ம அங்க வந்து கோயில் எழுப்பியிருக்காங்க. சாமிகள் தவம் செஞ்ச அந்த அதே இடத்துல இன்னைக்கு திருக்கோயில் அமைஞ்சிருக்கு.
அது கண்டிப்பா நம்ம வாழ்நாள்ல ஒரு வாட்டியாவது போய் பார்த்து வழிபட வேண்டிய இடம். சாமி என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துக்கு போறவங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அன்புடையார் ஆவர் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சிறப்பான சிறப்புடைய அந்த தலம் அது. அந்த அந்த திறப்பன வலசை தலத்துக்கே ஒரு சாமி வந்து ஒரு 10 பாடல்கள் திறப்பன வலசையை நினைச்சு பாடியிருக்காரு. உள்ளபடி உண்ணுபவர் உள்ளபடி உய்ய என உண்ணு பெரிய அப்படின்னு சொல்லி அந்த திறப்பன வலசை தலத்தை பத்தி புகழ்ந்து பாடியிருக்காரு. ஸோ அந்த நிகழ்ச்சி தான் இது. அது வந்து இந்த பிறப்பன வலசையை சொல்லும்போது சாமி என்ன சொல்றாருன்னா, இப்ப பாட்டை பார்க்கலாம். மாடாடுகள் பல்கும்னா பெருகும். அதான் மாடும் ஆடும் பெருகி உள்ள செல்வ வளம் மிக்க ஒரு ஊர் அது. மாடாடுகள் பல்கும் திருவளம், அதாவது செல்வ வளம் மிகுந்த திருவளம் மேவு பிறப்பை. அந்த அதாவது பிறப்பன் வலசை அப்படிங்கிற அந்த ஊரை தான் சாமி பிறப்பை அப்படின்னு சொல்றாரு. திருவளம் மேவு பிறப்பை காடார் இடம், காடு நிறைஞ்ச இடம். அதாவது சாமிகள் தவம் செஞ்சது வந்து ஒரு சுடுகாட்டுல தான் தவம் செய்யறாரு. ஒரு சுடுகாட்டுக்குள்ள, அந்த சுடுகாட்டு நிலத்துலதான் தவம் செஞ்சிருக்காரு. அததான் காடு நீங்க சொல்றது சுடுகாட்டை குறிக்கிறது. காடார் இடம் அதில், அந்த இடத்துல நான் அடி கருதும் பொழுது அந்த அடி கருதும் போது எதுவும் ஊடாடல் இல்லாமே. ஊடாடல்னா 2 பொருள் சொல்றாங்க. ஒண்ணு துன்பம், இன்னொன்னு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அந்த தவத்தை வந்து நான் நல்லபடி முடிக்கிறதுக்கு 35 நாள் வரைக்கும் நான் அந்த தவத்தை முடிக்கிறதுக்கு எதுவும் ஊடாடல் இல்லாம ஒரு மொழி ஓதி மறைந்த, அதான் அந்த ஒரு மொழி பிரணவ உபதேசம் ஓதி மறைந்த வாடாமுக முனியே என்னை மறவேல், அதாவது வாடி போகாத முகமுடைய முனியே என்னை மறவேல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த நான் கதையை பாதிதான் சொன்னேன். அதாவது அந்த ஒரு மொழி ஓதி வச்சு அப்புறம் மேற்கு திசை நோக்கி மறைஞ்சிடுறாங்க. ஆனா சாமி என்ன சொன்னாருன்னா, நீங்க எனக்கு உபதேசம் பண்ணிட்டேன்னா நான் ஏந்துப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சாமிக்கு அந்த உபதேசம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த நிலை வந்து ரொம்ப அந்த சமாதி கூடிருது. அதனால என்ன பண்றாரு, சாமி ஏந்துக்கல, அந்த தவத்தை அப்படியே கண்டினியூ பண்றாரு. கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா 35 நாள் அந்த தவம் வந்து 35 நாள் வரைக்கும் தொடருது. 35வது நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, ஏகாதச ருத்திரர்கள் வந்து சிவபெருமானுடைய, அதாவது 11 ருத்திரர்கள் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா சைவ சித்தாந்தத்தெல்லாம். அந்த ஏகாதச ருத்திரர்கள் என்ன பண்றாங்க, வான்வெளியில போய்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்தை தாண்ட முடியல அவங்களால. அது காரணம் என்ன, சாமிகளுடைய அந்த தவத்துடைய வலிமை தான். அப்போ தாண்ட முடியாதால அவங்க அப்படியே நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பெரிய ஒரு துணி வந்து ஒரு சத்தம் வந்து சாமிகள் காதுல கேக்குது. நீ எழுந்துரு அப்படி, அதாவது தவத்துல இருந்து நீங்க ஏந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சத்தம் கேக்குது. அப்போ சாமி சொல்றாரு, முருகப்பெருமான் கட்டளைனா தான் ஏந்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் சாமிகள் ஏந்துக்கல. அப்போ சாமி அப்போ அந்த துணி என்ன சொல்ற, சொல்பவன் முருகனே, முருகன் தான் சொல்றேன் ஏந்துரு அப்படின்னு உடனே சாமி எழுந்து அந்த ஏகாதசர்களையும் வணங்கிட்டு அந்த தவத்தை முடிச்சு வெளியில வராரு. அந்த தவம் முடிச்சு எழுந்து வந்த நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அதனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க பிறப்பன சில வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்னைக்கு பண்ணாலும் சிறப்பு தான். சித்ரா பௌர்ணமியில அன்னைக்கு வந்து ரொம்ப கோலாகலமான பூஜைகள்லாம் பிறப்பன சில நடக்கும். பெருந்திரளான மக்கள் வந்து அந்த பூஜைகளை கலந்து கொள்வாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியை குறிக்கிற பாடல் தான் இந்த பாடல். அதுக்கப்புறம் இதுவும் பவன் சாமிகள் வரலாறோட தொடர்புடைய ஒரு பாடல் தான். உரநந்திய பல வைணவர், அதாவது அறிவு, அதாவது உரன்ற இதுக்கு வந்து எத்தனை பொருள் இருக்குன்னு பாருங்க. வலிமை, பெருமை, அறிவு. பெருமை குன்றியன்னு வச்சுக்கலாம், இல்ல அறிவு குன்றிய பல வைணவர்கள். அதாவது சாமிகள் வந்து என்ன பண்றாருன்னா, பின்னத்தூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கு, சிதம்பரத்துல இருந்து கிழக்குல இருந்து அந்த ஊர் இருக்கும், பின்னத்தூர் அப்படின்னு ஒரு ஊரு. அந்த பின்னத்தூர் ஊர்ல வந்து சாமிகள் வந்து தங்கி இருக்கும் போது அந்த ஊர்ல வந்து அந்த ஊருக்கு சாமிக்கு ஒரு சீடர் இருந்தார் அந்த ஊர்ல. அந்த சீடர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த ஊர்ல வந்து வைணவர்கள்லாம் வந்து ரொம்ப சிவபரப்பூர்ல வந்து ரொம்ப இகழ்ச்சியா பேசுறாங்க. சிவபெருமானை பத்தியும், சிவசக்தியை பத்தியும், சிவ புத்திரர்களை பத்தியும், சிவ சின்னங்களை பத்தியும் ஏதாவது நம்மளால கேட்க முடியாத அளவுக்கு தூஷணைகள் பண்ணிட்டு இந்த பிட்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்ப சாமி என்ன சொல்றாரு, நம்ம பேசிக்கலாம், அவங்கள வந்து வாதுக்கு கூப்பிடுங்க, நம்ம வாதம் பண்ணி அவங்க கடவுள் இதுவா நம்ம வந்து பேசிக்கலாம். அதே மாதிரி வாதத்துல ஜெயிச்சா அவங்க இனிமேல் நாமம் போடக்கூடாது, அதே மாதிரி நம்ம வாதத்துல தோத்துட்டா நம்ம திருநீர் வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நடுநிலையோட வந்து அந்த போராட்டத்தை வந்து எதிர்கொள்றாரு. ஆனா அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஏகப்பட்ட கேஸ் வந்து சாமி மேல ஃபைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் பில்லி சூனியம் எல்லாத்தையும் வந்து சாமி மேல ஏவி விடுறாங்க. அந்த ஏவி விட்ட பில்லி சூனியம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய கருணையால சாமி என்ன சொல்றாரு, எடுத்த கைமணல் வெடித்து நான் எதிரி மாண்டது அறியும் இவ்வுலகமே அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து அவர் சாமி என்ன சொல்லிட்டாருன்னா, கையில இருந்து மண்ணை எடுத்து அப்படி விடுறாரு. இந்த யார் மேல தப்பு இருக்கோ முருகா, அவங்க வாயில இந்த மண்ணு விழட்டும் அப்படின்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சூனியம் வச்சவனே வந்து செத்துடுறான். அந்த ஒரு மாதத்துலயே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது. அந்த சூனியம் பண்ணதுக்கு தண்டனை கிடைச்சிருது. அதுக்கப்புறம் எல்லா வழக்குலயும் வந்து பாத்தீங்கன்னா
வழக்கு வந்து கிட்டத்தட்ட 7.5 வருஷம் ஆகுது. வழக்குக்கெல்லாம் வந்து அதாவது உங்களுக்கே தெரியும் கோர்ட்டுக்கு போனா என்ன நடக்கும்னு தெரியும். அத சாமியே வந்து பதிவு பண்ணியிருக்காரு. நீள் மன்றத்தினர் நீள் பொழுது அழைத்தனர் நீதியும் வழங்கிலர் அப்படின்னு சொல்றாரு. நீதியே கொடுக்கல இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி வருந்துறாரு சாமிகள். அப்ப வருந்தும் போது பின்னத்தூர்ல கந்த சஷ்டி பூஜை சாமிகள் செய்யும் போது அப்போ வந்து முருகப்பெருமான் சொல்றாரு, பங்கமாம் அதாவது எதிர் வழக்கு எல்லாம் பங்கமாம் அடைவாய் ஜெயம் நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு வந்து கந்த சஷ்டியில முருகப்பெருமான் வந்து அந்த வாக்கு கொடுக்குறாரு. அதுபடியே பாத்தீங்கன்னா பாமன் சாமிகள் அந்த எதிரிகள் தொடுத்த எல்லா வழக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வழக்குல இருந்தும் சாமிகள் வந்து விடுதலை ஆயிடுறாரு. அதாவது விடுதலைனா எல்லா வழக்குலயும் ஜெயிக்கிறாரு. அதாவது அதாவது ஒரு வைணவ ஜட்ஜே வந்து நாமம் என்பது வேதத்திலேயோ எந்த இதுலயும் வந்து சொல்லப்படல. விபூதி மட்டும்தான் இருந்தது. வேதத்துல புகழப்பட்ட முதல் அதாவது முதன்மையான தெய்வம் வந்து சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லி அந்த வைணவ ஜட்ஜே வந்து அந்த தீர்ப்பை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இதோட சிறப்பான விஷயம். அந்த அந்த நிகழ்ச்சி தான் இந்த இதை சொல்றாரு. அதுல வந்து எப்படி வந்து முருகப்பெருமான் வந்து எப்படி என்னை ஜெயிக்க வச்சாரோ அந்த 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 இறைவன் வந்து இப்போ என்ன மரவேல் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. உரநந்திய பல வைணவர் உரனார் சிவநெறியை. இந்த உரன் பாத்தீங்கன்னா அறிவு குன்றிய பல வைணவர் அறிவு நிறைந்த சிவநெறியை என்ன பண்றாங்க, நிரல் விஞ்சிய அதாவது நிரலா அதாவது நிரல் விஞ்சுது. அதாவது நிரல் விஞ்சுதுன்னா ஒழுக்கம் மீறிய அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நிரல்னா ஒரு ஒழுக்கமா இருக்கிறது. நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு சொல்லணும்னா அந்த அந்த ஆடங்களை தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தணும். அந்த மாதிரி நிரல்ல அவங்க விஞ்சிடுறாங்க, அதாவது மீறிடுறாங்க. நிரல் விஞ்சிய பல நிந்தை செய் எப்படிலாம் சொல்லக்கூடாதோ அப்படிலாம் சொல்றாங்க. அதாவது ஒரு தூஷணம் பண்றது ஓகே, நம்ம அது வந்து தூஷணன்றது தவறான விஷயம். ஆனா அது கூட ஒரு நாகரிகமா பண்ணணும். அது வந்து அவங்க அந்த மாதிரி இல்லாம நிரல் விஞ்சிய பல நிந்தை செய் எற்கும் துயர் தரல. அது மட்டும் இல்லாம எனக்கும் பலவிதமான துன்பங்களை தந்தாங்க. எற்கும் துயர் தரலை திரள் விஞ்சி அந்த துயர் தந்தத திரள் விஞ்சிய அதிகாரி முன் அதாவது அந்த ஜட்ஜி திரள் விஞ்சிய அதிகாரி முன் ஒளியும்படி செய்தாய். நீ வந்து அந்த ஜட்ஜி மூலமாவே எல்லாத்தையும் ஒளியும்படி செய்தாய். வரமஞ்சிகை முருகா என்னை மறவேல் அப்படின்னு சொல்லி இந்த 8வது பாடலை பாடியிருக்காரு. நேரம் 8 ஆயிடுச்சு. நான் இன்னும் 2 நிகழ்ச்சி தான் இருக்கு, அதை முடிச்சிடுறேங்கம்மா. ஓகே. அடுத்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா பரிவாளர்கள் அங்கோதொரு. இந்த நிகழ்ச்சி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஷார்ட்டா, அதுக்கப்புறம் இந்த பாட்டை பார்க்கலாம். அதாவது பாமன் சாமிகள் வந்து பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம் எழுதியிருக்காரு. இது முருகனடியார்கள் பல பேருக்கு தெரியும். அந்த பஞ்சாமிர்த வண்ணம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அதோடைய சிறப்பு வந்து நம்மளால அவ்வளவு எளிமையா சொல்ல முடியாது. ஏன்னா பொருளாளமும் அதிகம், சொல்சுவையும் அதிகம், பொருட்சுவையும் அதிகம். அது வந்து அதே மாதிரி ஓசை நயம் அப்படிப்பட்ட ஓசை நயமும் அதிகமாக உடைய ஒரு பாடல். அது வந்து திருப்புகழ் எப்படி வந்து வண்ணப்பாடல். அது அந்த வண்ணப்பாடல் வந்து பாத்தீங்கன்னா முருகனை வந்து அதாவது திருப்புகழ் எப்படி வந்து முருகனை வந்து சாமிகள் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா மலை என திருப்புகழ் உரைத்த செவியோய் அப்படின்னு சொல்லுவார். துளைத்த செவியோ திருப்புகழ் வந்து முருகனுடைய காதை தொலைச்சது அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட காதை உடையவன் தான் முருகப்பெருமான். அதாவது முருகப்பெருமானுக்கு வந்து ஓசை உடைய பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப விரிதம். இந்த பஞ்சாமிர்த வண்ணம் வந்து பாடுற இடத்துல முருகப்பெருமான் இருப்பார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பாம்பன் சுவாமிகளுடைய அடியார்களுடைய நம்பிக்கை. அது நடக்குது. அது வந்து எப்படி அப்படின்னா அதுக்கு அந்த நிகழ்ச்சி தான் இங்க பதிவு பண்றாரு. அவ்வளவு சிறப்புகள் உடையதுதான் இந்த பஞ்சாமிர்த வண்ணம். இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தை வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் வந்து சாமிகள் இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தை எழுதிடுறாரு. அதுக்கப்புறம் யார் அதை படிச்சாங்க பாடினாங்க அப்படிங்கிறது தெரியல நமக்கு. ஆனா ஒரு நாள் என்ன ஆகுது, திருச்செந்தூர்ல அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள்ல ஒருத்தர் தன்னுடைய அலமாரி பெட்டியை திறந்து அதுல அந்த அவர்கிட்ட இந்த பெட்டியில இருக்க புக்கெல்லாம் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது பஞ்சாமிர்த வண்ணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் அவர்கிட்ட கிடைக்குது. அதை சும்மா ஜஸ்ட் லைக் தட் அவர் படிச்சு பார்க்குறாரு. படிச்சு பார்க்கும்போது அவருக்கு இவ்வளோ அழகா இருக்கு, இதோடைய மாதுரியம், இதோடைய இனிமை வந்து இப்படி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, இவருடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்றாரு, நான் வந்து இப்படி பஞ்சாமிர்த வண்ணம்னு ஒரு நூலை பார்த்திருக்கேன், அது ரொம்ப அருமையா இருக்கு, நான் வந்து பாராயணம் பண்ண போறேன் முருகப்பெருமானை நினைச்சு திருச்செந்தூர்ல கவுண்டர் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு, இன்னமும் இருக்கு அந்த மண்டபம். இன்னைக்கு கவுட மண்டபம் அப்படின்றாங்க. அது அந்த உண்மையான பேர் வந்து கவுண்டர் மண்டபம். அந்த கவுண்டர் மண்டபத்துல என்ன பண்றாங்கன்னா இதை சொன்ன உடனே அவர் நண்பர் என்ன சொல்றாரு, நானும் வரேன் பாராயணத்துல நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 பேரும் வேதியர்கள், அதாவது பிராமணர்கள் தான். இந்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா இந்த கவுண்டர் மண்டபத்துல இந்த பாராயணத்தை செய்யறாங்க. அப்படி செய்யும் போது அந்த இடத்துல ஒரு மூதாட்டி அம்மையார் என்ன பண்றாங்க, அவங்க அந்த பாராயணத்துல கலந்துக்கிறாங்க. அவங்க பாராயணம் பண்ணல, ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அந்த பாராயணத்தை கேட்டு மகிழ்றாங்க. அந்த பாராயணத்துல டெய்லி வந்து கலந்துக்கிறாங்க. அந்த அம்மையார் பேர் வந்து முத்தம்மையார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா வந்து உடல் பொருள் ஆவி 3ஐயும் முருகப்பெருமானுக்கே ஒப்படைச்ச 80 வயதான மூதாட்டி.
அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த பாராயணத்துல டெய்லி வந்து கலந்துக்கிறாங்க. அந்த பாராயணம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் ஒரு 20, 22 வயசு ஒரு பையன் கையில வந்து காசி சொம்புன்னு சொல்லுவாங்கல்ல, காசி சின்ன சொம்பு. அந்த காசி சொம்ப வச்சிருக்காரு. சின்ன பையன் 20, 28 வயசு மாதிரி தெரியுது. அவர் வந்து என்ன பண்றாரு, இப்படி நடுவுல போயிட்டு எட்டி எட்டி பாக்குறாரு. எட்டி எட்டி பாக்குறாரு. ஆனா வந்து உட்கார மாட்டாரு. அந்த பாராயணம் நடக்கிற இடத்துல வந்து உட்கார மாட்டாரு. எட்டி எட்டி மட்டும் பாத்துட்டு இருக்காரு. அந்த அம்மா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஏன்னா பாராயணம் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப பேச முடியாது. அப்ப மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, இந்த தம்பி யாரு வந்து வந்து எட்டி எட்டி பாக்குறாரு, வந்து உட்காந்து இருந்து கேட்கலாமே, நல்லது நல்லா கேட்கலாமே, உட்காந்து இருந்து நன்கு கேட்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுநாள் அந்த அதே மாதிரி பாராயணம் நடந்துருது. அவங்க வந்து அந்த அம்மா வந்து இப்ப இரவுல தூங்கி கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து தோன்றி அந்த அதே பையன், அந்த 20, 22 வயசு பையன் வந்து தோன்றிட்டு இந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, கிழவி என்ன யாருன்னு நீ நினைச்ச? நான் அவங்க பாராயணம் பண்ணக்கூடிய அந்த பஞ்சாமிர்த வண்ணம் எனக்கு பிரீதியாய் உள்ளது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. முடிந்தவரை இன்னோசை எழும்ப பாட சொல்லு. அவங்க கிட்ட வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஓசையோட இந்த பாடலை வந்து அழகா பாட சொல்லு. இது எங்க பாடப்படுகிறதோ யான் வருவேன் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, நான் எங்க இருக்கிறேன்னு நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியா, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்ப முன்னாடி போய்கிட்டே இருக்காரு. இந்த அம்மா அந்த வீதியெல்லாம் கடந்து அவர் பின்னாடியே போறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒண்ணு நிக்குது அங்க. அந்த பொண்ணும் வந்து இவரோட கிளம்பி அதான் வள்ளியம்மா, அது வள்ளியம்மா தான், வள்ளியம்மாவோ தேவயானி அம்மாவோ. அந்த பொண்ணும் இந்த சாமியோட திருச்செந்தூர் முருகப்பெருமான் அந்த பையனோட நடந்து போகுது. இந்த அம்மா பின்னாடி தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது தான் அந்த இடத்த காமிச்சிட்டு தான் சொல்றாரு, இந்த மாதிரி அங்க அவர்கள் பாராயணம் செய்ய அந்த பாராயணம் அந்த பஞ்சாமிர்த வண்ணம் வந்து எனக்கு பிரீதியாய் உள்ளது அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நான் இருக்கிற இடம் இந்த வசந்த மண்டபம், கல்யாண மண்டபம், திருக்கோயில், இந்த 3 இடத்துல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இதை வந்து கேட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா என்ன பண்றாங்க, தூங்காம அன்னைக்கு ஃபுல்லா முழிச்சிட்டு இருந்து மறுநாள் கடகடன்னு வந்து இந்த பாராயணம் பண்றவங்க கிட்டலாம் அந்த செய்தியை வந்து சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த அம்மா அந்த இடத்துல வணங்கிட்டு அதான் முருகனை பார்த்தவனே வணங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த செய்தியை வந்து அந்த அந்தணர்கள் கிட்ட சொல்லும் போது அவங்களும் அப்படியே முருகனை நினைச்சு முருகனுடைய அதாவது அவங்க என்ன நினைச்சு சொல்றாங்களாம், புழுதி அணைய எங்களுக்காக வந்து இந்த காலில் தூசு படுற அளவுக்கு நீ வந்து அம்மா பிராட்டியாரோட நடந்து வந்திய முருகா அப்படின்னு சொல்லி நினைச்சு முருகப்பெருமானுடைய கருணையை எண்ணி கண்ணீர் உகுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாராயணம் செஞ்ச ஒருத்தர் என்ன பண்றாரு, இந்த புக்கை வச்சு பாராயணம் செய்யும் போது தானே இந்த அற்புதம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த புக்கு என்ன பண்றாரு, தொடாம பூஜை அறையில வச்சுட்டு இன்னொரு புக்கு ஒண்ணு வாங்கி அதை வச்சு பாராயணம் செய்யறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இன்னொருத்தர் அந்த ஊர்ல இன்னொருத்தர் இருக்காரு. அவர் வந்து சன்னியாசி, பிராமண சன்னியாசி. ஆனா அவர் மௌனத்துலதான் இருப்பாரு. அவரால் படிச்சு பாட முடியாது. அவர் என்ன பண்றாரு, இவங்க 2 பேருக்கு முருகப்பெருமான் இப்படி, இவங்க 3 பேருக்கு இந்த முருகப்பெருமான் இப்படி ஒரு அருள் செஞ்சிருக்காரு, அப்ப நம்மளும் முருகப்பெருமானை பார்க்கணும், இதை படிச்சா முருகப்பெருமான் வருவாருன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு, மௌனத்திலேயே அந்த பாடலை வந்து படிக்கிறாரு. அப்படி மௌனத்திலேயே படிக்கும் போது இவருக்கும் வந்து முருகப்பெருமான் வந்து என்ன பண்றாரு, ஒரு சின்ன பையனா வந்து பாராயணம் பண்ற நேரத்துல காய்ச்சி கொடுத்துட்டு டக்குன்னு மறைஞ்சிடுறாரு. அவரும் வந்து அப்போ அந்த பஞ்சாமிர்த வண்ணத்தால பயனடைஞ்சவர்கள். அப்படிப்பட்ட மகா மகிமையுடையதான் இந்த பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம். அந்த பஞ்சாமிர்த பாடலுடைய பெருமையை சொல்றதுதான் இங்க சொல்றாரு. பரிவாளர்கள்னா அன்பு உடையவர்கள். பரிவாளர்கள் அங்கு ஓது ஒரு பஞ்சாமிர்த வண்ணம் இரியா எனதுளம் நச்சினிதாம். அதாவது அழிந்தே போவாத மனசு, என் மனசு வந்து என்னைக்கும் அழியாது. இரியா எனது உளம் நச்சு, என்னுடைய மனசு வந்து இதை நச்சுதுன்னா விரும்புது அப்படின்னு அர்த்தம். இரியா எனது உளம் நச்சு இனிதாம், இது வந்து இனிதாம் அப்படின்னு சொல்லிட்டு என்று ஒரு கிழமைனா ஒரு நாள் வந்து பெரியாள் அந்த முத்தம்மையார் 80 வயது மூதாட்டி இல்லையா, அதனால அவங்க வந்து பெரியாள் முனம் வந்து ஓதிய செந்தீர் பெருமானே வரிமாமறை இறைவா, அதாவது வேதங்கள் மாமறை அப்படின்னு சொல்றாரு. பெரிய வேதங்கள், ஒழுங்கு நிறைந்த பெரிய வேதங்கள், இசை நிறைந்த பெரிய வேதங்கள், வேதங்களுக்கு இறைவனே என்னை மறவேல் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை பாடியிருக்காரு. அதுக்கு அடுத்த பதிகம் எப்பயுமே வந்து பாமன் சாமிகள் வந்து பதிகம் முடிக்கும் போது அருணகிரிநாதரை வச்சுதான், அருணகிரிநாதர் தான் பாமன் சாமிகளுக்கு அருள் சாட்சி. அவரை வச்சுதான் பதிகத்தை முடிப்பாரு. அப்போ பதிகம் முடிக்கும் போது முழுநாரோடு, அதாவது அருணகிரிநாதரை சொல்லி இந்த பதிகத்தை முடிக்கிறாரு. அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. முழுநாரோடு, நார் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். நார் அப்படின்ற தூய தமிழ் சொல்லுக்கு அன்பு. முழுமையான அன்போடு முழுநாரோடு திருப்புகழ் பாடிய முனிவர்க்கு, திருப்புகழ் பாடிய அருணகிரிநாத பெருமானுக்கு அஞ்சரே செய். அஞ்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம்.
அஞ்சரேசை தொழுநோய் முருகப்பெருமானுக்கு, அதாவது அருணகிரிநாதருக்கு தொழுநோய் வந்தது உண்மைதான். அதை வந்து சாமிகள் மறுக்கல. ஆனா சாமிகள் மறுக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அருணகிரிநாதர் வந்து பெண் போகத்துல இருந்தாரு, அதனாலதான் வந்து தொழுநோய் வந்தது அப்படிங்கிறது மறுக்கிறாரு. அது வந்து அப்படி பெண் போகத்துல இருந்த ஒருத்தரால அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் பாட முடியாது. அது வந்து என்ன காரணம்னா அரசியல் சூழ்ச்சி தான் காரணம். இப்ப அருணகிரிநாதருடைய திருப்புகள் பாத்தீங்கன்னா ஒரு பதிகத்திலையும் பெண் போகத்தை வந்து எதிர்த்து எதிர்த்து பாடியிருப்பாரு. பெண் போகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் அவருடைய பதிகங்கள் முழுவதுமே வந்து வந்திருக்கும். முதல் இந்த அதாவது 8 வரியில பாத்தீங்கன்னா 4 வரிகள்ல பாத்தீங்கன்னா 2 அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிற்றின்பத்துடைய இகழ்ச்சியை சொல்லி அதுக்கப்புறம் பேரின்பத்துடைய இதுவை சொல்லுவாரு. அப்படி அவர் பதிகந்தோறும் சொன்னதால எதிரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து எதிரிகளுடைய அட்டாக் எப்படி இருக்கும்னா, நான் வந்து இப்ப லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போராட்டம் எல்லாம் நடத்திட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், இவரே லஞ்சம் வாங்கினா தெரியுமான்னு சொல்லி ஒரு கதையை கிளப்பி விடுவாங்க. ஸோ அப்படிதான் வந்து எதிரிகள் எப்பயுமே செயல்படுவாங்க. அந்த மாதிரி வந்து அருணகிரிநாதர் வந்து இந்த பெண் போகத்தை அன்னைக்கு இருந்த சமுதாயத்துல இருந்த பெண் போகத்தை எதிர்த்து இது பண்ணதால அன்னைக்கு இருந்த நாயக்கர் அரசு அன்னைக்கு இருந்த அந்த அரசியல் சூழ்ச்சி என்ன பண்றாங்க, பிற மதத்துக்காரங்க எல்லாம் அருணகிரிநாதர் பெருமான் மேலேயே அவரே பெண் போகத்தினர் அப்படின்னு சொல்லி கதையை வந்து கட்டி விட்டுறாங்க. அந்த கதை வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு சாபக்கேடா வந்து இருந்துகிட்டு இருக்கு. நீங்க இப்போ என்னுடைய சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அடியார்கள் கிட்டையும் நம்ம, அதாவது நீங்க சொன்னா மதிக்கக்கூடிய அடியார்கள், ஏன்னா போய் நம்ம பெரிய பெரிய சொற்பொழிவாளர்கள்லாம் திருத்த முடியாது. ஆனா நீங்க சொன்னா ஒருத்தர் கேட்டுப்பாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, அருணகிரிநாதர் வந்து பெண் போகத்தினர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அது பெரிய பாவம், பாமன் சாமிகள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை வந்து அவங்க கிட்ட சொல்லி அவங்கள வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் அது வந்து நம்ம அந்த உண்மையை சொல்றது நம்மளுடைய கடமை. ஓகேங்களா? அதான் இங்க வந்து சாமி சொல்றாரு, முழுநாரோடு புகழ் பாடிய முனிவர்க்கு அஞ்சரே செய், அதாவது துன்பத்தை செஞ்ச தொழுநோய் அறவே செய்தொரு சுக நல்கிய துறை. அந்த தொழுநோயை அருந்து போகும்படி செஞ்சு அது மட்டும் இல்லாம அவர் சுகத்தை தராரு. என்ன சுகம் அப்படின்னா சும்மா இருக்கும் சுகம். வள்ளல் பெருமாள் கூட சொல்லுவார் இல்லையா, இன்றை வருமோ நாளை வருமோ மற்ற என்று வருமோ துன்றுமல மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். அந்த சும்மா இருக்கும் சுகத்தை நல்கிய துறையே கழுகோதியில் அமர்வேலவ. கழுகோதி அப்படின்னா, ஓதி அப்படின்னா மலைன்னு அர்த்தம். இது வந்து ஒரு தூய தமிழ் சொல். ஓதி அப்படின்னா அந்த கழுகு ஓதி, அதாவது கழுகாச்சலம்னா கழுகு மலை. இன்னைக்கு திருநெல்வேலியில இருந்து 50 கிலோமீட்டர்ல ஒரு ரொம்ப ஃபேமஸான கோயில் அது. அந்த பகுதி மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த கழுகோதியில் அமர்வேலவ கருணாகர முருகா வலுவா வழி முதல்வா, அதாவது குற்றம் இல்லாத நெறியில இருக்க முருகனே வலுவா வழி முதல்வா என்னை மறவேல் அப்படின்னு சொல்லி இந்த பதிகம் பாடியிருக்காரு. இதுதான் இந்த 10 பாடல்கள். இது வந்து இன்னைக்கு இந்த 10 பாடல்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஓரளவுக்கு திருவருள் வாய்த்தது. என்னால முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். குற்றங்குறைகள் ஏதேனும் இருப்பினும் மன்னித்தருளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. சிவசிவா முருகா சரணம். ஐயா, ரொம்ப அருமையான அந்த 10 பாடலுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அதாவது மேல போட்டு அந்த பாடலாம் நாங்கெல்லாம் கேட்கிற மாதிரி அழகா புரியுற மாதிரி அந்த ஒவ்வொரு பாடலை எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கயா. ரொம்ப நல்லா புரிஞ்சுதியா. அதாவது ஒவ்வொரு அடியார் பற்றி பதிகம் தான் அந்த பாடல் எல்லாமே நீங்க விளக்கம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பதிகம். ஆனா முதல்ல வந்து கந்த புராணத்தை பத்தி எடுத்து சொன்னீங்க. இந்த சைந்தனுடைய வரலாறு. இந்திரன் மகன் சைந்தன் அவன் சிறையில அடைத்து விட்டார்கள். விடுதலை பெறணும் இல்லையா, அவன் என்ன பண்றான், அப்பாவும் அம்மாவும் காணாம என்று விடுதலை அடையணுமே, எப்படி நான் விடுதலை அடையிறது அப்படின்னு நினைக்கக்குள்ள முருகப்பெருமானே அவர் கனவுல வந்து மயில் வாகனமா வந்து உன்னை காப்பாற்றும் என்று கூறுகிறாரு. அந்த பாடல் ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. அதை என்னை உடமையாக கொண்டவனே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்றாரு. ஏன்னா அவரே நினைச்ச வழிபாடு பண்ணக்குள்ள முருகப்பெருமான் அவர் காட்சி கொடுத்து செம்மண் நிறமுடைய என்னை அப்படி செம்மண் நிறமா இருக்க முருகப்பெருமானே என்னை மறவாதி இருப்பாயாக அப்படின்ற அந்த முதல் பாடல் எடுத்து ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. 2வது பாடல்ல சைகி சவ்வியவ அந்த முனிவர் அந்த முனிவர் பத்தி ஒரு சீடனை பத்தி சொன்னீங்கயா. அவர் தீய ஒழுக்க முடியும்னா அந்த நிறைய குற்றங்கள் பண்ணிக்கிறாரு. அப்பேற்பட்ட குற்றங்களை செய்யக்கூடிய அவரே என்ன பண்ணுது, அவர் காத்தருளிய கடவுள் முருகப்பெருமான். அவர் அருள் வடிவானோ மிக தூயமா இருக்கக்கூடிய முருகப்பெருமான். பொறி அறிவு, அந்த ஐம்புலன்களாக தான் நம்ம எல்லாம் ஒவ்வொரு இதையும் பண்றோம். அந்த ஐம்பொறிகளையும் பத்தி நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த சிறுமி இல்லாத குமார பெருமானே என்னை மறவாது இருப்பாயாக அப்படின்றது 2வது பாடல ரொம்ப அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கயா. 3வது பாடல திருப்பரங்குன்றத்தை பத்தி சொன்னீங்க. திருப்பரங்குன்றத்துல ஒரு அம்மையார் பத்தி தான் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப அழகா இருந்தது கருத்து.
அம்மா எப்பவுமே முருகப்பெருமானே நடிச்சு வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. ஐயன் முருகா 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 என்று இடைவிடாது தன் கையை கூப்பியே வணங்கிட்டு இருப்பாங்க. எப்ப பாரு அப்படியே நடிச்சிட்டு இருக்கேங்க. அவர் கணவர் என்ன பண்ண கையே வெட்டிட்டாருன்னு சொன்னீங்க. அந்த கை வந்து முருகப்பெருமானுடைய அந்த அருளால அந்த வெட்டிய கையை வளரும்படி செய்தருளிய முருகப்பெருமான் அந்த வரலாறு எடுத்து சொன்னீங்க. மனங்கமழ இருக்கக்கூட மலர் மாளிகையில் அணிந்த அந்த முருகப்பெருமான் வந்து என்னை மறவாது இருப்பாயாக என்று அந்த பாடலையும் எடுத்து சிறப்பா விளக்கம் கொடுத்தீங்கயா. 4வது பாடல்ல இந்த இவர சொன்னீங்க மரக்கான பக்கத்துல இருக்கிற நீங்க வேலூருக்கு நல்லிய கூடன் நல்ல திருத்தலம் சொன்னீங்க. நல்லிய கூடன் அந்த அந்த யார் அந்த பாடலை பாடியிருக்காங்கன்றது அதையும் விளக்கம் எடுத்து கொடுத்துட்டு இந்த வேலூர் எந்த இடத்துல இருக்குதுன்னா உப்பு வேலூர்னு சொன்னீங்க. மரக்காணத்து பக்கத்துல இருக்குது அந்த தலம் அப்படின்னு சொன்னீங்க. பரவாயில்ல, நிறைய விளக்கம் எங்களுக்கு புரிஞ்சுது. ஏன்னா எந்தெந்த காலத்துல கூட சங்க காலத்துல கூட முருகப்பெருமான் அருள் புரிஞ்சிருக்காருன்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கயா. இந்த என்னது அந்த நல்லியக்கூட அந்த அரசனுக்கு உறங்கும் போது கனவுல தோன்றி அந்த குளத்தில் உள்ள ஒரு மலரி வேலாக நினைத்து பகன் மீது செலுத்தினா உன் பகைவர்கள்லாம் உன்னோட பகைவர்கள்லாம் ஓடிடுவாங்க, புறம்புதுகிட்டு ஓடுவாங்கன்னு சொல்லி அந்த பாடல்ல விளக்கம் எடுத்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்படி பெருமானே என்ன மறவாது இருப்பாயாகன்றது அந்த பாடலையும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கயா. 5வது உத்தரகோசமங்கை பத்தி தலத்தை பத்தி சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு. உத்தரகோசமங்க தலத்துல எழுந்திருக்க சேபெருமான் வந்து அந்த வரலாறு எடுத்து சொன்னீங்க. அந்த கார்த்திகை சுவாமி அது எப்படி அருள் புரிந்தாரு. கார்த்திகை சுவாமின்னு ஒரு அடியா இருந்தாரு. அவர் வந்து அவர் வீட்டுல முருகப்பெருமானே இரவு நேரத்துல வந்து உணவு கேட்கிறாரு. என் பசியை தீர்ப்பருளாயா என்று கேட்கக்குள்ள அவர் என்ன பண்ண அந்த பழைய சாந்தா இருந்தது அந்த பலவித காய்கறி எல்லாம் போட்டு அவருக்கு கொண்டாந்து கொடுக்கிறார் முருகப்பெருமானுக்கு. அந்த வீட்டுக்கு சென்று அந்த என்ன பண்ற உணவு இடுறாரு. அதை வாங்கி அது உண்டு என்ன பண்ணுது நன்றாய் இருந்து சொல்லிட்டு அவர் என்ன பண்ற கூறி மறைந்து அருள் புரிகிறாரு அப்படின்னு சொல்லி சிறப்பா அந்த பாடலுக்கு எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கயா. 6வது பாடல்ல நம்ம பாமர சுவாமி பத்தி விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அவர் நம்ம அங்கமுத்துன்னு அவருடைய நண்பர். இது ஏற்கனவே நாங்கெல்லாம் அந்த கதையெல்லாம் படிச்சிருந்தோம். இருந்தாலும் நீங்க சொல்லக்குள்ள மறுபடியும் ஒரு தூரம் எங்க நினைவு வந்ததுங்கயா. அங்கமுத்து நான் வந்து பழனி தரத்துக்கு நான் செல்ல போறேன், நான் சன்னியாசி ஆக போறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லக்குள்ள அவர் ஏன் பொய் சொல்றா அப்படின்னு முருகப்பெருமான் வந்து கேட்கிறாரு இல்லையா. முருகப்பெருமான் வந்து கேட்கல. அவர் நான் சொன்னேன், ஐயோ இது நான் வந்து என்னுடைய ஆன்ம லாபத்துக்கு நான் சொல்லல எப்படின்னு சொல்லக்குள்ள அவர் சொல்றாரு, அந்த இன்பம் ஏன் அந்த இன்பம் என்னால் ஆகாதோ அப்படின்னு அவர் முருகப்பெருமான் சொல்லக்குள்ள பழனி நீ வரலாகாது, பழனிக்கே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அது அப்படியே கேட்கிறாரு. அவர் வந்து பாம்பு அப்படியே கேட்டு இந்த வரைக்கும் அவர் பழனி போகல அப்படின்றது விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. சிறப்புங்கய்யா. 7வது தவம் செய்கிறாரு. பாம்பன் சுவாமியை பற்றி வரலாறுல அவர் தவம் செய்யறாரு. அது எந்த மாதிரி இடத்துல தவம் செய்யறாரு, இந்த பிரப்பன் வடசைல ஆமா அங்க வந்து ஒரு இடுகாட்டுலதான் ஒரு குழி தோண்டி அங்க சதுர குழி தோண்டி அதுல வந்து 35 நாள் தவம் செய்யறாருங்க. முருகப்பெருமானே வந்து உபதேசம் செய்தாதான் நான் வந்து இதுல வருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த அவரோட துன்பம்லாம் நிறைய வந்து அதெல்லாம் எப்படிலாம் அந்த ஒரு 6 எழுத்து மந்திரம், அதாவது ஒரு மந்திரத்தையே சொல்லி அதெல்லாம் நீக்கினாருன்றத முருகப்பெருமான் வந்து எனக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாரு. அதை எடுத்து ரொம்ப சிறப்பான விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கயா. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் நம்ம மறக்க கூடாது இல்லையா. மறவாதிரு அப்படின்னு சொல்லி என்னை மறவாதே முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. 8வது பாடல் வந்து சிதம்பரத்துல இருக்குல்ல பின்னத்தூர் அங்க வந்து தவம் செய்ய போறாரு. அங்க தவம் செய்ய ரொம்ப அங்க போய் அங்க தியான நிலையிலே இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன பண்ண சைவ சமயத்தெல்லாம் அவர் வந்து ஒருத்தர் இழிவாக பேசினார்கள், எனக்கு அப்படியே நிறைய துன்பம்லாம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லக்குள்ள அந்த முருகப்பெருமானே நீதிபதி முன்னாலே வந்து அந்த துன்பத்தெல்லாம் நீக்கி அருளினார் என்று அப்பேற்பட்ட முருகப்பெருமானே மறவாதே அப்படின்ற அந்த பாடல் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. இந்த பஞ்சாமிர்த வண்ணன் நீங்க சொல்லக்குள்ள எங்க குடும்பத்துல நம்ம மதிலாமான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பஞ்சாமிர்த வண்ணன் அழகா பாடுவாங்க, ரொம்ப சிறப்பா பாடுவாங்க. அந்த பாடலுக்கு இன்னைக்கு விளக்கம் நீங்க வந்து இந்த பஞ்சாமிர்த வண்ண எப்படி சிறப்பு அப்படின்னு ஒரு முருகபக்தரை பற்றி ஒரு கதையே எடுத்து சொல்லிட்டீங்க. அந்த முருகபக்தர் அவருக்கு பெட்டிக்குள்ள இருந்ததையே அவர் எடுத்து அவருடைய நண்பர் கூடயும் ஒரு 2 பேரும் சேர்ந்து பாராயணம் செய்யக்குள்ள ஒரு அம்மா முத்தம்மின்னு ஒரு அம்மா வந்து அது காதால கேட்டாங்கன்றதையும் சொன்னீங்க. அப்ப 20-25 வயசு 20-22 வயசுக்குள்ள ஒரு மதிப்பு ஒரு தம்பி குழந்தை முருகப்பெருமானாவா வந்து அந்த பாடலையும் அப்பப்ப வந்து கேட்டதையும் அந்த அம்மா கனவுல நான் தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் எட்டு போய் எல்லா இடங்களையும் காட்டுறதெல்லாம்
அம்மா வந்து அவங்க கிட்ட சொல்றதையெல்லாம் சொல்லி சிறப்பா அது ஒரு கதையே சொல்லிட்டீங்க. ரொம்ப அழகா இருந்தது. நாங்க உடனே அந்த பஞ்சாமிர்தம் அந்த பாடல் ரொம்ப சிறப்பு பத்தி நிறைய எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தீங்க. அந்த 9வது பாடல விளக்கம் ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்புறம் அடுத்தது 10வது பாடல்ல எப்பயுமே பாம்பன் சோழ அருணகிரிநாதர் முன்னிட்டு தான் எல்லாம் செய்யணும். அவருக்கு அது ஒரு குருவா தானே இருந்தார் இல்லையா? அந்த முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதரை நினைச்சு அவர் சொல்றாரு, அவருக்கு எப்படி அந்த நோய் எல்லாம் தீர்ந்தது இல்லையா? முழுமையான அன்புடன் உனது புகழையே பாடிக்கொண்டிருக்கிற அந்த அருணகிரிநாத பெருமானுக்கு அந்த தொழுநோயை நோக்கிய முருகப்பெருமான் இல்லையா? அப்பேற்பட்ட முருகப்பெருமானின் கழுகு மனு என்ன தளத்தில் எழுத்திருக்கல அந்த கருணாமூர்த்தி என்னை மறவாதி இருப்பாயாக அப்படின்னு சொல்லி அந்த பாடலை எடுத்து கொடுத்தீங்க. அருணகிரிநாதரோட சிறப்பு சொன்னீங்க. ஏன்னா அவர் வந்து பெண்கள் அந்த ஒவ்வொரு பாடலையும் அவர் வந்து தன்னுடைய நம்ம அடியாருக்கு தான் சொல்றதுதான். ஏன்னா பெண்கள் இருக்கிற மோகத்திலே பெண்களுடைய மோகம்தான். ஆனா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைன்னு சொல்ற மாதிரி பெண்ணாசையில போய் எவ்வளவு பேர் அழிந்திருக்காங்க. அந்த பெண்ணாசையே வேண்டான்ற உணர்த்துற மாதிரிதான் ஒவ்வொரு பாடலையும் சொல்றாரு. ஆனா அது சினிமாவில கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் அது யாராலையும் நம்ம மனசு மாற மாட்டேங்குது. ஆனா ஒவ்வொரு அடியாட்டையும் நீங்க கொண்டுட்டு சேர்க்கணும். நம்ம வேலுண்டுவிலை குடும்பத்துல ஒவ்வொரு அருளார்களும் வந்து சொல்லக்கூடலாம் இந்த மாதிரி ஒரு கருத்து தாங்கயே சொல்லுவாங்க. நாங்க முழுமையா அதை கேட்டுதான் பயன் பெறுறோம். ஆனா நீங்களும் அந்த அந்த விளக்கத்தை அருமையா எடுத்து ஒரு முறை எங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொன்னீங்க. நாங்களும் அது முழுமையா தெரிஞ்சு அருணகிரிநாதர் எப்பேற்பட்ட ஒரு அப்படின்னா தான் அந்த மாதிரி அருள் கிடைச்சிருக்கு அவருக்கு. அந்த தொழுநோய் வந்துதான் அவருக்கு துன்பம் கொடுத்து முருகப்பெருமாள் அருள். ஆனா எதனால அவருக்கு தொழுநோய் வந்ததுன்றதெல்லாம் நம்ம அதெல்லாம் நீக்கணும். அதாவது எப்பயுமே நல்லதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற கருத்தையே வலியுறுத்தி நீங்க ஆணித்தரமா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு அந்த 10 பாடலுடைய விளக்கம். இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி பதிகம்லாம் இருக்கா அப்படின்ற அடியார்களுக்கு எல்லாம் தெரியாம இருந்தது. ஆனா இதை எடுத்து பாம்பன் சுமாரி இந்த மாதிரி பாடல்லாம் இருக்கு. இது இவ்வளவு சிறப்பான ஒரு பாடல்லாம் எடுத்து விளக்கம் கொடுத்து அந்த ஒவ்வொரு பாடலுடைய வரியும் எங்களுக்கு மேல போட்டு அந்த பாடலுடைய கருத்து அப்படி புரியுற மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற அந்த பாடல் வந்து பொதுவா படிச்சு பார்த்தா தெரியாம இருந்தது. ஆனா நீங்க அந்த பாடலுடைய விளக்கம் சொல்ல சொல்ல அவ்வளவு ஒரு அருமையா இருந்தீங்க. ரொம்ப நன்றாக இருந்தது. உங்கள் நம்ம வேலுண்டை குழுமத்தின் சார்பாகவும் இங்க கூடியிருக்கும் அனைத்து அடியார்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மீண்டும் மீண்டும் நம்ம குழுமத்திற்கு வந்து இன்னும் நிறைய சொற்பொழிவு ஆற்றணும். ஏதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா பெரும்பாலும் நிறைய பேர் எல்லாம் வந்து ஒரு பணம் இருந்தாதான் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இப்ப காலம் உருவாகிட்டு இருக்கு. ஆனா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒவ்வொரு அருளாறுகளும் வந்து நீங்க சொல்லக்குள்ள நாங்க பார்த்தா என்ன பிறவி பயன் பெற்றோமா தான் தெரியல அப்படின்னு நினைக்க தோணும். ஏன்னா இதெல்லாம் வந்து அதாவது சொல்றேனே தன்னுடைய 1 மணி நேரம் செலவு பண்ணி அது எப்படிலாம் கருத்தெல்லாம் எடுத்து அதை ஆராய்ந்து அதை படிச்சு பார்த்து அவர்களும் உணர்ந்து அது மக்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சாதனை தாங்க இதெல்லாம். நீங்க நிறைய இந்த யூடியூப் பதிவு எல்லாம் எடுத்து நீங்க பேசக்குள்ள ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. இந்த சேந்தன் செந்தமிழ் என்ற இந்த யூடியூப் பதிவு திருத்தணி பதிகின்ற அந்த நிறைய பதிகம்னா அந்த விளக்கம்லாம் எடுத்து கொடுத்திருக்கீங்க. ஏகபாதம் பாம்பன் சுவாமிகளை பத்தி ஏகபாதம் என்ற அந்த யூடியூப் சேனல்ல நல்லா அழகா எடுத்து விளக்கம்லாம் கொடுத்திருக்கீங்க. கந்தக்கோட்டை மும்மணி கோவில் பற்றி எடுத்து விளக்கம் சொல்லியிருக்கீங்க. பாம்பன் சுவாமிகள் மொழி திறப்பு அப்படின்ற அந்த விளக்கமும் ரொம்ப சரி. அது நிறைய கேட்டிருக்கீங்க. நான் நிறைய தடவை அந்த பாம்பன் மொழி திருப்பு பத்தி நிறைய தடவை உங்களுடைய இதெல்லாம் கேட்டிருக்கேன். அப்ப செவி அறிவு உருவு அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் ப்ரோக்ராம்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சிறப்பா நீங்க செயல்பட்டு கொண்டீங்க. மீண்டும் மீண்டும் நம்ம வேலுண்டை குழுமத்திற்கு வந்து நிறைய நீங்க உங்க கருத்தெல்லாம் எடுத்து சொல்லணும். உங்களுடைய திருவடி தாமர்களே சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன் ஐயா. மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி. எனக்கும் இன்னைக்கு வந்து இந்த இப்ப நான் அடிக்கடி பாராயணம் பண்ற பாடல் தான். ஆனா இவ்வளோ கரெக்டா இப்போ ஒரு வார்த்தைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் இன்னும் இவ்வளோ இருக்கு. நம்ம இது தெரியாமே ஜஸ்ட் லைக் தட் பாராயணம் பண்றோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அப்போ இன்னும் அதாவது இந்த அருளாளர்களுடைய பாடல்கள்லாம் இதுதான் பொருள் இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளால வந்து என்னைக்கும் சொல்ல முடியாது. நம்ம அறிவு எவ்வளவு வளருதோ அந்த பாடல் அவ்வளவு வளரும். நம்ம இப்ப இன்னைக்கு ஒரு சிற்றறிவோட இன்னைக்கு படிக்கணும்னா ஒரு விஷயம் புரியும். நாளைக்கு ஒரு பக்குவத்தோட படிக்கும் போது பார்த்தா அது இன்னும் வேற மாதிரி நமக்கு அது புரியும். ஸோ அருளாளருடைய பாடல்கள் அப்படிதான். அதனாலதான் இன்னைக்கும் திருக்குறள் பார்த்தீங்கன்னா இத்தனை உரையாசிரியர்கள் எழுதியும் திருக்குறள் வந்து அப்படி ஒரு இன்னைக்கும் அப்படி அறிஞர்கள் மத்தியில நிக்குதுன்னா அந்த திருக்குறள் வந்து அவங்கவுங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து தரும். அந்த மாதிரி தான் அருளாளருடைய பாடல்களும் நம்ம என்ன பக்குவம் நம்மளுடைய அதாவது பாடலுக்கு பொருள் சொல்லிடுறது ஓகே, வேர்ட் பை வேர்ட் சொல்றது ஓகே. ஆனா அதுக்குள்ள இருக்க நுட்பம் அதுல இருக்கிற அந்த நுண்பொருள்கள்லாம் வந்து நமக்கு நம்ம வளர வளர அது தெரிய வரும்.
அதுல வந்து இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு இந்த வேலுண்டு குழுமம் வினை இலை குழுமத்து மூலமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் அந்த திருவருட்கும் பிரேமாமாக்கும் இந்த குழுவை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச முருகப்பிரிய அம்மாவுக்கும் இந்த குழுவை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆனந்த் ஐயா, ராகவன் ஐயா, அப்புறம் மற்ற அன்பர்கள், பெயர் விடுபட்ட அன்பர்கள் மன்னிக்கணும், மற்ற எல்லா அன்பர்களும், ஏன்னா ஓரிருவரால நடக்கிற விஷயம் இல்லை, அன்பர்கள் பலர், ஸ்ரீராம் ஐயா, பல பேர் சேர்ந்து சிறப்பா நடத்தி வரீங்க. எனக்கு இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அனைத்து அடியார்களையும் வணங்கிக் கொள்கிறேன். நன்றி. சிவா, மற்ற அடியார் யாராவது பேசணும் விருப்பம் இருந்தா பேசலாங்கம்மா. நம்ம வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு மற்ற அடியாருக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு, எல்லாருமே பேசலாம். வான்மிகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அடியார்கள்லாம் போக வேண்டாம். உங்களுடைய கருத்து ஏதோ ஒரு வார்த்தை கூட நீங்க பேசலாம். அதனால அடியார்களுக்கு வாய்ப்பு உண்டு.